இப்போ போர்வெல் ஓடிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போர்வெல் ஓடிக்கிட்டு இருக்கு. 850 கிட்ட போயிருக்கு. இன்னும் பாறையா தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிற மண்ணை எடுத்து புதிய மண்ணை எடுத்து அழைச்சி அதை கல்லா இருக்கிறது எனக்கு அனுப்புங்க. சார் எங்களுக்கு இப்போ தோட்டத்துக்கு போகாமல் அதுவே சார் வருது. என்னங்க சார்? தோட்டத்துக்கு போனால் வச்சு சார் வருது. பாருங்க, அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு தண்ணின்ற ஒரு பொக்கிஷத்தை பார்க்க முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சுமார் 850லிருந்து 900 அந்த ரேஞ்சில் காட்டுது. வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு உங்க குழந்தை நன்றி. தண்ணி பயமா பிடிக்குது சார். என்ன சார்? தண்ணி பயங்கரமா பிடிக்கிட்டு தண்ணி ஓட்ட முடியாத அளவுக்கு. நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் எழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாவட்டம் எம் கல்லுப்பட்டி அருகே உள்ள துள்ளுக்குட்டி நாயக்கனூருங்கிற கிராமத்தில் தங்கேஸ்வரன் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க வந்துருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்க்குறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மக்களாகிய உங்கள் எல்லோருக்கிட்டவும் ஒரு விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பல நாட்களாக போராடி பல லட்சங்களை முதலீடு போட்டு நீரோட்டம் பார்த்து போர்வெல் அமைக்கிறோம். அப்படி அமைக்கிறதுல நம்மளுடைய நேரத்தையும் பல நாட்களாக செலவிட்டு தான் நாம் அந்த வேலையை செய்கிறோம். இது அத்தனையுமே எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீருக்காகத்தான். அதனால் இந்த பதிவுங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் வரும். அதனால் இந்த பதிவை முழுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீரோட்டம் பார்த்து போர்வெல் அமைக்கிறதுல A to Z விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாகும். சரி வாங்க, உங்களுக்காக மிகப்பெரிய சம்பவம் காத்து கிடக்கு. ஹலோ ஹலோ சார், சரியாக கேட்கல சார். தோட்டத்துக்கு இந்த பைப்பு வைக்க போகிறாங்க. வண்டி வந்துருச்சுங்களா? ஆமாம், வண்டி வந்துடும் சார். இது இந்த பைப்பு காலம்னு சொல்லி பைப்பு வைக்க போகிறாப்புல. பாயிண்ட் எதுனா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எப்படி பாயிண்ட் சைன் பண்ணிட்டாங்க. எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது. அவரை இந்த மருமனை கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் வீடியோ எடுப்பாப்புல. எத்தனை ராடு போயிருக்கு? எத்தனை ராடு போயிருக்கோமே? 4 போயிருக்கான் சார். என்னங்க சார், ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுங்கன்னு தானே சொன்னேன். 4 ராடு போகும்போது 4 நான் வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். அது அவர் கூப்பிட்டு வந்து வீடியோ எடுக்க தெரியாதுன்ட்டு. சரி, இந்த 4 ராடு மண் எப்படி போயிருக்கு? பூரா ஈரமண்ணா தான் போகுது. ஈரமண்ணா போய் கொஞ்சம் ஈரமண்ணா தான் சார் போகுது. இப்போ மற்ற பாயிண்ட்டுங்களில் ஓடும்போது இந்த மாதிரி மேல் மட்டத்தில் ஈரமண் போச்சுங்களா? ஆமாம் சார். இந்த மாதிரி என்னங்க சார்? இந்த பூரா கடும்பாறை போகல இன்னும். இது உடச்சி பாராட்டும் போது இல்லை, மற்ற பாயிண்ட்டுகளெல்லாம் ஓடும்போது இது போல் வந்துச்சு, அது வேறு மாதிரி இருந்துச்சான்னு கேட்குறேன் சார். அது மேலாக 10 அடியில் பாறை வந்துச்சு. இதில் பாறை என்ன அப்படி வரல, சுத்தப்பாறை. பாறையே இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்களா? ஆமாம், இன்னும் சுத்த பாறை வரல. இது வீடியோ எதனா எடுத்துருக்கிறீங்களா? வீடியோ அந்த எடுக்க சொல்கிறேன். அவன் அந்த வந்திருக்கேன் ஒருத்தன் எடுக்க சொல்கிறேன். அந்த கீ மண்ணெல்லாம் செதறி போயிருக்கிறதுல மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்து அனுப்புங்க. ஏற்கனவே வீடியோ எடுத்துருக்கணுமே. அந்த பாயிண்ட்ல மேல் மட்டத்தில் மண் பாறை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும்ல. அதுதான் முக்கியம். ரொம்ப 100 அடிக்குள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றது நான். அந்த இது போகிற பைக் இருக்கான், எடுத்து காட்டு கொடுக்குறேன். வீடியோ எடுத்து சரி அனுப்புங்க. சரி சார். ஏன்னா இப்போ ஓடி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. மற்ற பாயிண்ட் விட இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? இது பரவாயில்ல, ஈரமாக இருக்குது. மண் பொதுவுன்னு போய் ஈரமாக வருது. நான் கரும்பாறை கிடைக்கல. சரி சார், பாருங்க. நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு கல் அனுப்புங்க சார். எனக்கு மெயினாக தேவையே என்னென்னா, ஒவ்வொரு டைமுக்கும் 2 ராடு ஒரு முறையாவது கல் அனுப்பணும். அதாவது அந்த மண்ணை புதுசாக வர்ற மண்ணை பிடிச்சி அழிச்சி போட்டு அனுப்பணும் எனக்கு. அது இல்லாமல் பாயிண்ட்டே என்னால் கண்ணால் பார்க்க முடியாதுக்கிற இன்னும்.
அப்படியா? நல்ல வீடியோஸ் வந்து கொஞ்சம் தொலைவா இருந்து எடுத்தா தானே அது எனக்கு தெரியும். வீடியோ மண் எப்படி தள்ளுது போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு அந்த அளவுக்கு யாரும் ஒரு மாதிரி தான் இருக்கு சார், தெரியல. கேப் இன்னும் எதுவும் கட் ஆகலையா? இல்லை இல்லை, எதுவும் கட்டால. சரி, போர் வண்டிக்கார் இருந்தா பக்கத்தில் கொடுக்குறீங்களா? ட்ரில்லர் இருந்தா அவங்க கிட்ட பேசுறமா? அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஹலோ 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 சார், வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம் சார். சார், இந்த பாயிண்ட்ல வந்து இப்போ கேப் எதனா கட் ஆச்சுங்களா இதுல? ஆமாம் சார் சார், எத்தனை கேப்பு? 2 கேப் கட்டா இருக்குண்ணா. எத்தனை அடியில் கட் ஆச்சு 2 கேப்பு? 43 அடி ஒன்று, ஆ அப்புறமேட்டுக்கு வந்து 92 அடி ஒன்று. 92ங்களா? ஆமாம். ஆ அதுக்கப்புறம் இன்னும் கேப் வீல? இல்லை இல்லைண்ணா. சரி, இப்போ இந்த 2 கேப் கட் ஆனதுல எதனா கசிவு இருக்கா? ஆமாம்மா. எவ்வளோ தண்ணி கிடைக்கும் இப்போதைக்கு அது? இப்போ இது வந்து கம்பல்சரி ஓடுங்க. சரி ஹலோ சார், இப்போ பாயிண்ட் ஓடிட்டு இருக்கா? பாயிண்ட் ஓடி இருக்கு, கொஞ்சம் தண்ணி வெளியே இருக்கு சார். வீடியோ கொஞ்சம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க சார். அது என்ன அசிக்க எடுத்துட்டு இருக்கிறீங்க? என்ன சார் வாங்க? வா, எடுத்து அனுப்பியா? என்னங்க சார்? இந்த நவரில் இந்த வீடியோ எடுத்துனால சார், எதுவும் கேட்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை அடியில் கேப் கட் ஆயிருக்கு? ஃபோன் எடுத்துன்னு தொலை வாங்க சார், முதல்ல தெளிவாக பேசணும் சார். வீடியோ எடுத்து அனுப்பவானே? கொஞ்சம் ஃபோன் எடுத்துன்னு தொலை வாங்க. ஃபோன் எடுத்துன்னு தொலை வாங்க. ட்ரில்லர் இருந்தால் கொடுங்களா, நான் பேசிக்கிறேன் தெளிவா. என்னப்பா? ட்ரில்லர் கையில் கொடுங்களா, நான் பேசிக்கிறேன். வண்டிக்காரச்சியா? ஆ வண்டிக்காரச்சியா? ஆ கொடுக்குறேன்ப்பா, கொடுக்குறேன். ஆ வண்டிக்காரச்சா கொடுங்க. ஹலோ 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 சார், கேட்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க சார், கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்டு சார், இப்போ கேட்டு. அதில் எந்தெந்த அடியில் மட்டம் வச்சுன்னு சொல்லுங்க. மொத்தமா ஆ 42, ஆ 90 சில்லறையில் ஒன்று, ஆ அப்புறம் 273 அடியில் ஒரு மட்டம், அவ்வளோதான். அதுக்கு கீழே ஒன்றும் இல்லை. 273 வீழ்ச்சி. ஆமாம். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை சார். இதில் தண்ணி வெளியேறி போனது எந்த மட்டத்தில்? வெளியே 273. இப்போ எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது? தண்ணி இப்போ சகதியாக வருது சார். அதே சார், தண்ணி எவ்வளோ போகுது, வெளியே போகுது? இல்லை, சகதியாக தான் ஒரு 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 இன்ச்சு ஓடும். ஒரு இன்ச்சு ஓடுங்களா? ஆமாம். கீழே வந்து ட்ரையாக இருக்கிறதுனால வந்து சகதியாக வருது. அப்புறமேட்டுக்கு வந்து கட்டிங்ஸ் வர மாட்டேங்குது. மேலே அந்த சேர்லாம் மேலே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். சரி. ஹலோ சொல்லுங்க சார். சார், எத்தனை அடி போயிட்டு இருக்குது இப்போதைக்கு? இப்போ 405 அடி போட்டிருக்கு. மண் கிச்சைன்னு பிடிக்குது, மண் வர மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது. ரொம்ப மண் ரொம்ப இங்கே கடினமான மண்ணாக இருக்குங்க. இப்போ அந்த 270 அடியில் வேணும் மட்டும் ஒன்றும் கண்டாவில்லையா? 280 அடி. 270 சொன்னார் அவர் டெய்லர். சொல்லுங்க. மொத்தத்தில் அந்த 3 மட்டும் கட்டாக இருக்குது. மேற்கொண்டு இப்போ அந்த தண்ணி எதுவும் வெளியேறி வர மாட்டேங்குங்களா? தண்ணி வெளியேற மாட்டேங்குது, மண் வெளியேற மாட்டேங்குதுங்க. நெத்தி விட்டா வருதுங்களா? என்னங்க? தண்ணி நெத்தி விட்டா வருதுங்களா எப்படி? தண்ணி அந்த பைப்பு மாடு போது காற்று புரசு பண்ணும் போது தான் மண் வெளியேறுது, தண்ணி வெளியேறுது. அனந்தடி தண்ணி வெளியேறல, மண் வெளியேறல. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேங்க, நல்லா கவனிங்க. ஆல்ரெடி இப்போ வெயிலுக்கு அது வத்தி போயிருக்கிறது. மேலெல்லாம் வந்து சரிதான். அது மேலே இருக்குது ட்ரை ஆயிருக்கு. ட்ரை ஆயிரும்.
நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் எம்டி மட்டும் வீடு தெரியாமலாம் இல்லை. ஆ 3 கேப் உடைஞ்சிருக்குது இதுல. இது 3 கப் உடஞ்சி தண்ணி வெளியே இருக்குங்களா? சார் அதாவது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சார், மேல இருக்கிறது எம்டியா இருக்குது, காலியா இருக்குது இப்போ தண்ணி. ஆ ஆ ஆ அதெல்லாம் மழை காலத்துல 1 மழை 2 மழை வீட்டுனா நல்லா பிடிச்சிக்கும். ஆ நீங்க தண்ணி வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேப் கட் ஆகும்போது தண்ணி நல்லா சலசலன்னு ஓடுச்சு இல்ல, ஆமாம். அதுக்கப்புறம் இப்ப அந்த தண்ணி வரல இல்ல, வரலைங்க. அது பத்தல. அதாவது அந்த தண்ணி எல்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க, ட்ரை ஆயிடுக்குது. ஆ ஆ இப்ப இதுவரைக்கும் நீங்க போட்ட போர்வெல் இந்த மாதிரி எதனா தண்ணி வந்துச்சுங்களான்னு கேக்குறேன். இது போர் பொருள் இப்படி ஓரளவுக்கு இப்போ வந்துச்சிங்க அப்படியே. எந்த போர்ல? அந்த கரண்ட் கிட்ட இருக்க பொருள். இது இதை விட அதிகமா வந்துதாரு? ஏங்க இது போல வந்துதா இதை விட அதிகமா வந்துதான்னு கேக்குறேன் சார். இந்த அளவுக்கு தான் வந்தது. இந்த மாதிரி வந்தது. ஹலோ ஹலோ, இந்த மாதிரி வந்ததா எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். இந்த அவர் தான் பொருள் வந்தது. இதே வந்து கேபிள் வந்து தண்ணி அந்த போர் கிணத்து கலக்க போட்டது. இதே போல பரப்பு வெளியே வந்து தண்ணி. அது வந்து மட்டை கட்டா வந்தெல்லாம் ஆழத்துல தானே கட்டாச்சு. ஆமாம் 350 மேலே தான். சரி, இது வந்து மேல இருந்தே கட் ஆகி போயிட்டு இருக்குது, மேல நல்லா ஓடி இருக்குது, பாறைல்லாம் கூட வராம. இதில் 80 அடி வரைக்கும், புரியுதுங்களா? அப்புறம் 2வது 280 போய் அந்த லேசாக வச்சோம். அப்படியே ஓட்ட விடலாங்களா? மலைச்சாறு கோதுமுட்டு 400 அடி ஓட்டிருக்கு. அதே சார், இப்போ மட்டை வந்து 3 மட்டை கட்டையா இருக்குது. ஆமாம். அதுவே நமக்கு தண்ணி 1 மணி 2 மணி தான் நல்லா சப்ளை பண்ணணும். இப்போ வந்து அதுல தண்ணி வந்து கம்ப்ரஸர் நல்லாவே இறைக்கும். இறக்கிருக்கு 400 அடி இறக்கிருக்கு. மேற்கொண்டு ஓடனாதான் கீழே எதனா மட்டை கட்டாச்சுன்னா தான் நமக்கு அது வந்து தண்ணி சப்ளை ஆகும். ஆமாம், கீழே ஏதாச்சும் மட்டும் கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம ஓட்டணும், உடனே மட்டை வெயில உடனே தண்ணி வரலன்னு எதிர்பார்க்க கூடாது. இப்போ இந்த மட்டை கட்டானதே நம்ம 500ல போய் கட்டாச்சுன்னா நமக்கு பெரிய மூச்சு விட்டுருப்போம்ல. இப்ப மேல நமக்கு எதுவுமே இல்லாம ஓடல, அழகா 270ல கட்டா இருக்குதுல்ல. ஓடட்டும். அவர் மலைக்கிறாரு, பயப்படுறாரு. அவரு யாரு பயப்படுறது? காட்டுக்காருதான். நீங்க யார் பேசுறது? செல்வம் பேசுறேன். செல்வம் நாளைக்கு இல்ல. இப்போ போன் எடுத்ததுல இருந்தே நீங்க தான் பேசுறீங்களா? அவர் பேசி எனக்கு கொண்டு போய் கரெக்டா கொடுத்து போறாரு. ஏன் அப்படி கொடுத்துட்டு போறாரு? அவருக்கெல்லாம் நான் புரிய வைக்கணும். ஆமா, அவர் கொடுத்துட்டு போயில. அவரு தண்ணி அதே போல வருது, வேற போற பாப்பா வேணாம்னு கொடுத்துட்டு போறாரு. வேற போர் ஓட்ட போறாங்களாமா? வேற போர் கூட பாப்பா முடியல. எந்த போர் ஓட்ட போறாங்களா? இப்ப ஓட்டல, பையாட்டா இல்ல, எந்த போர் ஓட்ட போறாங்களா? இன்னும் அடுத்த பார்த்துட்டே ஓடுறது. நல்லா கேட்டுங்க. 40ல உடஞ்சிக்குது, 90ல உடஞ்சிக்குது, 270ல உடஞ்சிக்குது. நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல மற்றவங்க நினைக்கிற மாதிரியோ போர்வெல்ல வந்து மேல வந்து ஒரே அடியா தண்ணி வந்துடும் நினைக்கிறது தவறான முறை. அந்த மண் வளத்துல எங்க நல்லா பெய்திருக்குன்னா இப்ப 3 கேப் உடஞ்சிருக்குது. மேல இருக்கிறது தற்போது வந்து ட்ரையா தான் இருக்கும். இப்ப இருக்கிற வெயில் கண்டிஷனுக்கு, இந்த அளவுக்கு வெயிலுக்கு எப்போ 3 கேப் இதுல நல்லா உடஞ்சிக்குதோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஆழ ஓட்டணும். அதுல வந்து ஓட்டினாலும் நமக்கு மட்டை உடையிறதுன்றது இந்த 3 மட்டை உடஞ்சிருக்கிறதே நமக்கு பெரிய விஷயம். சும்மா தேவையில்லாத இடத்துல போயிட்டு எங்க போட போறாராம் அவர் மறுபடியும்? வேற எங்கன்னா பார்த்து போடணுன்றாரா? சார், அந்த மாதிரி தான் மார்ஜின் இருக்கும்ண்ணா. இதுலயே முதல்ல ஓட்டும், இன்னொரு கேப் கட் ஆச்சுன்னா பிளஸ் ஆகும், தண்ணி சப்ளை பண்ணும். இது ஏற்கனவே ஆல்ரெடி இது ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு அடையாளம் என்னன்னா 3 கேப் வந்துருக்குது. சும்மா வந்து தேவையில்லாத போய் கெடுத்துக்க கூடாது சார். சொல்லுங்க. எப்போ ஒரு மட்டம் வீந்துக்குதோ 3 மட்டம் வீந்துக்குதோ இது மேல்பட்டு உடனேவா கிடைச்சிடும்? ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் போனாதான் கிடைக்கும்.
அவர் மறுபடியும் எங்கன்னா போய் ஓட்டினாலும் அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அப்படியே அப்படியே ஓட்டினாலும் அந்த 1வது பாயிண்ட் அந்த தேல் இருந்துச்சு அந்த பாயிண்ட்ல ஓட்டினா இது போல ஓரளவுக்கு நல்ல மட்டம் உடையுமே தவிர எல்லாமே இப்போ இருக்கிற வெயில் கண்டிஷனுக்கு நீர் வைக்க பைப்பு நீ வேண்டாம் வேண்டாம் மட்டும் கிடைக்கும். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கய்யா. சார் வேணாம் வேற இடத்துல போகலான்னு என்ன விஷயம்? அதான் ஒன்றும் அமையோட எதிர்பார்த்தது கிடைக்கணுன்றத வேற இடத்துக்கு போகணும்னு பார்க்குறேன். வேற இடத்துல போட்டால் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி 2 இன்ச்சு தண்ணி அதை எதிர்பார்க்குறேன். இப்போ இது எந்த அளவுக்கு வரும் தண்ணி ஏற்கனவே இப்போ இருக்குது? இப்போ போயிருக்குது இப்போ ஒரு அதான் இந்த வண்டி ஆஃப் பண்ணி போட்டுருக்கப்ப எந்த அளவுக்கு போகணும்னு சொல்லி இனிமேல் இந்த தண்ணி இயற்கை தண்ணியை வெளியேற்றினாதான் தெரியுங்கிறாரு. சார் இப்போ இது வெயில் கண்டிஷனு உங்கள் மண்ணுக்கு 3 கேப் வந்துருக்குதுன்னா பெரிய விஷயம். 3 கப்பு விழுகலையா சார்? வேற எத்தனை வந்துருக்குன்றீங்க? நான் 1 கப்பு தான் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். 40 அடியில் ஒன்றும் ட்ரில்லர் சொல்லிக்கிறாரு. 92 அடியில் ஒரு கேப்பும் 270 ஒரு கேப் உடஞ்சுதான் அது தண்ணி வெளியே இறந்து. உடனே கேப் விழுந்துடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்துக்கு மட்டம் உடையிற மாதிரி ஓட்டினோம்னா அந்த இடத்துலயே நமக்கு தண்ணி எதனா கேப் கிடைக்கும் ஓரளவுக்கு. அப்போ இன்னும் போடலாம்ன்றீங்களா? ஓடட்டும் சார். இப்படி இருந்து நீங்கள் வேற மாதிரிலாம் கற்பனையில் அந்த பூமியில் தண்ணி எடுக்க முடியாது. இருக்கிற உண்மையை நான் சொல்லிதானே ஆகணும் உங்களுக்கு. அதனால அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஓட்டணும். இப்போ 500 இடத்துல போய் இந்த மட்டம் உடஞ்சிச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இல்லை மண் அந்த கிட்டில் இருக்கு இப்போ பிடிக்க முடியலையே. ஏற்கனவே 270 மட்டம் உடஞ்சிச்சுல சார். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஒரே பாறையா போய் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும். ஒரே பாறை போய் ஆமாம் பாறை போனதுக்கப்புறம் ஒரு 120 அடி ஓட்டியிருக்கு. அதுதான் சார் 270 அடியில் உடஞ்சிச்சுல. உடையாம இருந்தால் தான் நம்ம பயப்படணும். ஆமாம் ஆமாம். அடுத்தது இன்னொரு மட்டம் வர வரைக்கும் ஓட்டினே போக வேண்டியதுதான். அப்படியா? இப்போ எப்படி செய்யலான்றீங்க? அதாவது உடனே இல்லை சார் தண்ணி வெளியேறல மண் வெளியேறல புகையும் வெளியேறல குழப்பம்னு வருது. வீடியோ ஒன்று அனுப்புங்கன்ற யாரும் அனுப்பி படையில கண்டுக்கவே மாட்டீங்க. நான் என்னத்த சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். அது என்ன எதனால அது போல ஆகுது என்னன்றதும் பார்க்கறதுக்கு இல்லை. அது ஒன்றும் உருப்படியாக எங்களுக்கு எடுத்து எங்கேயும் வரப்ப கூட அனுப்ப தெரியாது. இப்போ அதில் அவங்க ட்ரில்லர் இருந்தா சொல்லிக்கிறாங்க. இது மண் மாற்ற முடியல உங்கள் விருப்பம் தான்றாரு. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு ஓட்டு அமைதியா இருக்கு எல்லாரும் ஓட்டு பார்க்கணும். அந்த பூமியில இன்னும் 100 அடி ஓட்டு பண்ணுறீங்களா சார்? அந்த பூமியில 500 சில்லற அடியெல்லாம் கூட கேப் வீதா இல்லையா? 400 500 பண்ண பண்ண போகுது இல்லையா? சார் புல் பண்ணுறீங்களா? ஓடட்டுமே சார் பார்க்கலாம் என்ன கண்டிஷனு. ஏங்க சார்? வேற எங்கன்னா எடுத்து போய் எங்க போட போறீங்க? இந்த இது கிழக்கிட்டு எங்க கிழக்கிட்டு கிழக்கு எங்க போடுவீங்க? அந்த பெரிய மாமரத்துக்கிட்ட போடுவோம்னு பார்த்தேங்க சார். எங்க எங்க சொல்லுங்க. பெரிய மாமரத்துக்கிட்ட போடுவோம்னு பார்த்தேன். பெரிய மாமரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீழே உங்கள் மாமரம் இருக்குல்ல கீழே வரேன். இப்போ நம்ம போட்டிங்கிற பாயிண்ட் நேர் கிழக்குலையா? கிழக்கு. இது அப்போ இதில் என்ன ஓட்டுங்களா சார்? சார் அங்கே போனால் மட்டும் என்ன சார் நடக்க போகுது? அங்கே போயிட்டு இருந்தால் 100 அடியிலே சார் தண்ணி வரப்போகுது. அங்கே 600 அடிக்கு மேலே தான் தண்ணி வரும்னு சொல்கிறாங்க சார். அப்போ இதே ஓட்டுருவோமா? ஏன் சார் ஏற்கனவே 3 கேப் உடஞ்சிக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் சார் நம்ம ஓட்டணும். ஓட்டினா தானே சார் தெரியும். சரிங்க சார். அங்கே போனால் மட்டும் என்ன தெரிய போகுது? இங்கேயே 80 அடி மண்ணு போய் அதுக்கப்புறம் தான் பாறை ஆரம்பிச்சுக்குது. ஆமாம் ஆமாம். இது வரைக்கும் நீங்கள் ஓட்டின எந்த பாயிண்ட்லையுமே வந்து பாறை மேலேருந்தே ஸ்டார்ட் ஆகிக்குது. ஆமாம் ஆமாம். இதை விட நல்ல மண் வேற எங்கே சார் நம்ம போய் தேடுறது? சரி அப்போ ஓட்டு செஞ்சுருவோமா? ஓடுங்க தைரியமா. இப்போவே இது கம்ப்ரஷர் நல்லா இறக்கும்ல.
குழிக்குள்ள பைப்பு 10 அடி பைப்பு இறக்கிருக்கு சார். 23 அடி வரைக்கும் இறக்கிருக்கு. 23 அடி வரைக்கும் இறக்கிருக்கா? ஆமாம். ஆ ஆ அது 10 அடி பைப்பு, நீ 7 அடி பைப்பு, நீ எத்தனை அடி இறக்குறாங்க தெரியல சார். இப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன மைண்டில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இருங்க இருங்க, நான் அந்த மண்ணை பார்த்து இந்த இடத்துல போர்வெல் எப்படி பண்ணா நல்லா இருக்குன்றத நான் யோசிக்கிறேன். இதுல நீங்க இங்க மாத்தி போட்டுக்கலாம் அங்க மாத்தி போட்டுக்கலான்றது அது உங்களுடைய விருப்பம். ஐயா, அப்புறம் என் மேலேயும் கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய கண்டிஷன் நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி மண்ணில் வந்து 3 கேப் வந்துருக்குதுன்னா அந்த 3 கேப்ல இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி 1 இன்ச் தண்ணி மேலே வரும். 1 இன்ச்சு தண்ணி வரும்னு சொல்றாங்க சார். 1 இன்ச்சு மேலேயே வரும். இது மேட்ரு என்னன்னா, ஒரு மழை பெஞ்சுன்னா உங்களுக்கு அது 2 இன்ச்சே போகும். தண்ணி வந்து ட்ரை ஆகிட்டுக்குது, மேலே அழகாக 3 கேப் உடஞ்சிருக்குது. இந்த மாதிரி கேப் ஓடுற இடத்துல தான் பூமியில் வந்து அடுத்தடுத்து ஆழம் ஓட்டணும். அப்படியா? மண் ஒரே மண்ணா இருக்கிறதுனால வெளியே வர மாட்டேங்குதா? புள்ளியிலேருந்து வெளியே மண்ணே வர மாட்டேங்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? இது அப்போ தண்ணி விட்டு அழைச்சி தான் போடுறாங்க. எப்படி செய்ய போறீங்க செய்யுங்க சார், சொல்லுங்க. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மண் வெளியே வரலன்னா நான் என்ன சொல்றது? அவங்க ஓட்டுறாங்கல்ல. மண் வெளியே வெளியே ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்ன கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு சார்? வர ஒரே பாத்திர ரொம்ப கடுகளா இருக்கு. இப்போ 270 மட்டும் நல்லா உடஞ்சது இல்ல? உடஞ்சது கீழே தண்ணியில இல்லை சார். கீழே வந்து அப்பெல்லாம் வந்துச்சு. அப்புறமேட்டு பலவடி சகதியாக தான் வருது. தண்ணி உங்களுக்கு ஓடல இல்லை. தண்ணி ஓடல சார் உங்களுக்கு நிக்காம. சரி சரி, இப்போ வந்துட்டு இருக்கிற தண்ணி எவ்வளோ வரும்? தண்ணி வந்து சார் நுப்பாட்டினா ஊறுது. அப்புறமேட்டுக்கு வந்து ஈரமண்ணா தான் ஓடுது. தண்ணி வெளியே வந்து தண்ணி பாட்டி விட்டாக்கா? ஆமாம், நுப்பாட்டினா ஊறும். இது டில்லிங்கில் வந்து ஓடாது தண்ணி அப்படி. இப்போ 3 கேப் உடஞ்சிக்குது இல்லை இதில் இது வரைக்கும்? இப்போ எத்தனாவது அடி போகுது? அது 405 அடி ஆயிடுச்சு. 405 அடி ஆயிருக்கு. ஆமாம். இப்போ அதுக்கப்புறம் மட்டை எதுவும் உடையல? ஒரே பாறை. ஒரே பாறை சார். இப்போ வேற அங்கே அவர் கைட்டி வேற எங்கே போட போறாரு? இந்த இடத்துல மேற்கொண்டு ஓட்டினா தானே தண்ணி எதனா கேப் விழும். வேற இடம் இந்த பார்த்துருக்காரு சார் பக்கத்தில். அங்கே ஓட்ட போகிறாங்களாமா? ஆமாம். சரி, அவர்கிட்ட கொடுங்க. சார் அங்கே எத்தனை அடியில் சார் ஓட்ட போகிறீங்க? அங்கே 600 அடி ஓட்டணும்னு நினைக்கிறேன் சார். 600 அடி வரைக்கும் தண்ணி வராதுங்களாம்மா? 600 அடிக்கு ஒன்று சின்ன அதே மாதிரி ஈரமண் பார்த்தா 550 அடிக்கு மேலே போட முடியாது. நீ 600 அடியோட போடணும்னு சார். 600 அடி ஓட்டினா தண்ணி கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்களா? ஆமாம், கிடைக்குன்னு சொல்லி அந்த பார்த்தவர் வந்து அதனே உட்காந்துருக்காரு. பார்த்தவர் அங்கே இருக்கிறாரா? நான் ஓட்டி கொடுத்துட்டு போகிறேன்ட்டு இன்னைக்கு தான் வந்தார் சார். இங்கே நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு தான் ஒரு கூட்டில் 2 சிங்கம் இருக்கக்கூடாதுன்றது. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நாம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நீங்கள் என் பாயிண்ட்லேருந்து ஓடுறதும் ஓடாததும் ஊருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ல 3 பாயிண்ட் கட்டாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. மேற்கொண்டு ஓட்டினாதான் கீழே போய் மட்டை வச்சுன்னா ஒன்று ப்ளஸ் ஆகும். நீங்கள் வேற இடத்துல ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வேற யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றத வச்சு நீங்கள் கேட்குறதா இருந்தால் நீங்கள் ஓட்டுங்க. நான் அதையும் உங்களை எதையும் சொல்ல மாட்டேன். இல்லை, வண்டிக்கார ஒரு மண் ஒரே கல்மணி இது ஒரே மண்ணை போட்டு பார்த்துக்கேங்கனாரு. வண்டிக்கார் சொல்றது முக்கியம் இல்லை. நம்ம இங்கே டிரைவர் வந்து அது வண்டி இதை என்ன கண்டிஷன்ன்றது நாங்கள் சொல்றது நீங்கள் ஏற்றுக்கணும்.
அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து டிவைனர்ன்றது வந்து எந்த பாயிண்ட் எப்படி தண்ணி கிடைக்குங்கிறத முடிவு பண்ற ஆளுங்க. நீங்க உங்களுக்கு சௌகரியப்பட்டா அப்படி போறதா இருந்தா கீழே எங்க போடுவீங்க? கீழே அந்த இப்போ நீங்கள் பார்த்த பாயிண்ட் தான் கீழே வரத்துல ஒரு மாமரம் இருக்குல்ல, ஆ ஆ ஆ அந்த மாமரத்துலேருந்து தெற்கிட்டு ஒரு 6 அடியில் மரம்லாம் வெட்டி வச்சு தயாராகுதா? மரம் வெட்டுற இனிமேல் தான் வெட்டும்னு பார்க்குறேன். சரி சார், நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? இதை கைட்டு போறேன்றீங்களா? இல்லை இதை போடணும்னா போடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை சார், அங்க போய் மட்டும்தான் 600 அடியில தண்ணி வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் கதை இது? போர் பார்க்குறவர் உட்காந்துருக்காரு. சரி, நீங்க கழட்டி போட்டுக்கிட்டு இருந்தா போட்டுக்குங்க சார். ஆ நான் இங்க ஓடினா நல்லா கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, அங்க இன்னும் மண் வேற வரலன்றீங்க. இந்த மாதிரி இருந்தா நம்ம எதையும் அப்புறம் நாளைக்கு நான் சொல்றத வச்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசப்படாதீங்க. உங்க ஊருக்கு தான் இதுல ஆல்ரெடி தண்ணிக்கு நல்லா கிடைக்கும் இந்த போர். நீங்க ஒன்னா பாத்துங்க. அப்படியா? ஆமா, போர் ஓட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் அதுலயே. ஒரு மழை 2 மழை வந்து சப்ளை பண்ணும். இப்பவே வந்து அது நல்லா தண்ணி இறைக்கும். சரி, நீங்க என்ன முடிவு எடுக்கிறதோ இனிமே நீங்க முடிவு எடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதனா தகவல் சொல்லுங்க. நான் மெயின் இதுலயே இருக்கிறேன். கடைசியில இப்ப எதையுமே பண்ண முடியாது இருக்கிறேன். நான் வந்த இடத்துல கூட நீரோட்டம் பார்க்குற இடத்துல. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எனக்கு எடுத்துட்டு சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார் என்ன ஆச்சு சார்? நேற்று எனக்கு வேற உடம்பு முடியாம போயிடுச்சுங்க. அதான் சார், அதுவும் பெயிலர் தான் சார். எத்தனை அடி போட்டீங்க? 500 அடி போட்டிருக்கு சார். 500 அடி என்ன ஆச்சு? அந்த இடத்துல எப்படி மண் வளம் எல்லாம் வந்துச்சு? பொறுமை ஆரம்பத்துலேருந்து புரியுதுங்க சார். அது புரியல. இல்லை, ஒரு 60 அடிக்கு கொஞ்சம் மண் வளம் நல்லா இருந்துச்சு. மாறி மாறி சேப்பு கல் வெள்ளைக்கல்லுமா இருந்துச்சு. அது கீழே ஒரே பாறை தான் 500 அடிக்கு. ஈரப்பதம் எதுவும் இல்லை? எதுவுமே இல்லை சார். என்ன சார் இதுலயே நம்ம ஓடிட்டு இருந்தாருங்க, ஏன் சார் இப்படி பண்றீங்க? அதான் அதில் அது ஓடினா கொஞ்சம் ஏழ்மை கிடைக்குமா சார்? சார் நம்ம இதுலயே ஏன்னா ஏற்கனவே நமக்கு கம்ப்ரஸர் இறைக்கிற மாதிரி ஈரப்பதம் வீந்து போச்சு. அது இல்லாம 1க்கு 3 கேப் வந்துருக்குது. 3 கப்பா சார் வந்திருக்கு? ஒரு கேப்பே வீயாம போனதா? எங்க சார் நீங்க நேற்று போனே பேச மாட்டீங்க, அவங்க தான் பேசுறாங்க. இல்லை சார், எனக்கு போனு அந்த வண்டி சவுண்டுக்கு நமக்கு காதுக்கு ஏற்கனவே மிஷின் மாட்டி பேசலாம். ஆமா ஆமா. எனக்கு அந்த நீங்க பேசுறது அந்த காத்துக்கு அந்த சவுண்டுக்கு ஒன்றும் கேட்கல. மேல்படி அந்த வீடியோ எடுத்து அனுப்புறது எனக்கு அது தெரியாது. அது விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த இடத்துல சுத்தமாவே ஈரப்பதமே இல்லாம போயிடுச்சா? ஆமாம் சார், ஈர மண்ணு கூட அவ்வளோ சார். ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? நான் என்ன சொன்னேனே சார், எல்லாத்தையும் பார்த்து ஆலோசனை பண்ணி தானே சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணேன். பாயிண்ட் எடுக்குது வந்தாலும் என்னமோ நான் பெரிய பூமிக்குள்ளே இருந்து வந்திருக்கேன், இந்த இடத்துல தண்ணி இருக்குன்ட்டாப்புல. நம்ம எல்லாமே நம்பிக்கையில சார் போய் அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு சார். இந்த மாதிரி தான் சார் ஏற்கனவே நீங்கள் போட்டு போட்டு நொந்து போய்க்கிறீங்க. எல்லாமே நிறைய இடத்துல இப்படி தான் நடக்குது. இதுக்காக தானே நான் போராடுறேன். அதான் சார், உங்களை எதிர்பார்த்தே உங்கள் கூப்பிட்டு போல் செஞ்சது. அதுக்கு அடுத்து என்ன அப்புறம் அந்த அளவு பார்த்தது இதில் ஒளிஞ்சிக்கு மேலே எடுக்க முடியாது. இதுலலாம் நீ 350 அடி போட்டாக்கு தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. டைரெக்டாக நிறைய பார்க்கலாம்னு சொல்லி மூல செலவு பண்ணிவிட்டாப்புல சார். அதுதான் நான் நேற்று ஏற்கனவே கார்த்திக் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு. அங்கே வேற யாரோ ஒருத்தர் இன்வால்வ் ஆகிட்டாங்க போல இருக்குது, கெடுத்துட்டாங்க போல இருக்குது பாயிண்ட்டு, நமக்கு ஓட்டுற பாயிண்ட்டு. ஆமாம் சார், நீங்கள் வீடியோவில் பாருங்க, எம்டி கேப் வந்த பாயிண்ட் தான் நான் ஓட்டுவேன். கேப்பு வீயாமல் ஒரே பாறையாக போச்சுன்னா ஓட்ட மாட்டேன். பாயிண்ட் அது நல்லா இருக்குது. அப்படியா சார்? இது 250 கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சலச்சலமா தண்ணி வந்துச்சு. அப்படிதான் சார் வரும். அதுக்கு அடுத்தது நம்ம 400 அடி தானே போய்க்கிறோம். மேற்கொண்டு போகிறதில்ல. எத்தனை அடி ஓட்டி முடிச்சிங்க அதை? 400 அடி போட்டுன்னு பாட்டு சார். ஏன் சார், அதுதான் நான் 700 அடி 800 அடி ஓட்டினா உங்களுக்கு உரத்து இருந்துடும் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் சார். இல்லை சார், அதில் மறுபடியும் ஓட்டலாமா? இருங்க, இப்போ அவசரப்படாதீங்க. என்ன சார் இப்போ நேற்று இத்தனை போர் ஓட்டு மறுபடியும் ஓட்டணுன்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சார், என்ன தாண்டு போகணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு சார். எங்களுக்கு இப்போ
தோட்டத்துக்கு போகாமல் அதுவே தான் சார் வருது. என்னங்க சார்? தோட்டத்துக்கு எங்கே போனால் வத்தியல் சார் வருது. தோட்டத்துக்கு போனா வத்தியல் தான் வருது. ஹலோ. சொல்லுங்கள் சார். சொல்லுங்க சார். அங்கே ரச்சா இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன். சொல்லுங்க. தோட்டத்துக்கு போனாலுமே அது கண்டு இதில் பார்த்து கொஞ்சம் அழுகையாக வருது சார். தோட்டத்துக்கு போனால் என்ன ஆகுது? நம்மளுக்கு மனசு கலங்கி கண்ணீராக தான் வருது, அழுகையாக தான் வருது சார். அதுதான் சார், நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி போராடி தானே சார் வந்தேன் அவ்வளோ தூரத்துக்கு. சொல்லுங்க. அதான் சார், அது இப்போ அதை இடத்த மாற்றி போடமாட்டு எதிர்பார்க்குறேன். நம்ம பாயிண்டா? இல்லை சார், ஒன்றும் அதில் வாய் கிடைக்குன்னு சொன்னால் மறுபடியும் கூட நல்லது போடுவோம், இல்லாட்டி இடத்த வேற ஆளுக்கு விற்று போடுவோம்னு பார்க்குறேன் சார். அப்படி பண்ணாதீங்க சார். ஒரு 2 நாள் கழிச்சு இப்போ இதெல்லாம் செலவு பண்ணுங்க. உங்களால் சமாளிக்க முடியும்னா ஒரு 2 நாள் போட்டு இருங்க. நான் சொல்கிற தேதியில் ஓட்டிடுவீங்க. இல்லை, அது வேறவங்க கால்வாசி அது அந்த வெளில கேட்டதுலாம் வலையெல்லாம் ஒதுக்கி விட்டோம்மா. புரியல சார். அந்த பக்கம் மேற்கு பக்கமாக வலையெல்லாம் பிடிங்கி விட்டோம்ல சார். அது இங்கிட்டு காட்டுக்காராலும் இங்கிட்டு இப்போ அப்புறம் அங்கிட்டு ஆடு மாடுகளை விட்டு போகிறாங்க சார். அதனால் இன்னைக்கு நாளைக்கு பொம்பளை பிள்ளைய காற்று கிடக்க முடியல. அதனால் ஆடு மாடு அங்கே தேர்தல் மேறுது, உள்ளே நுழைஞ்சிருது சார். அதனால தான் ஒன்று இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இது சொன்னாலும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே இப்போ ஒரு மணி நேரம் ஓட்டி விட்டுருவோம். அதே பாயிண்ட் நம்ம மறுபடியும் ரீப்போர் ஓட்டிடலான்றீங்களா? ஓட்டி போகணும் சார். இப்போ என்ன சார், அதில் 400 வரைக்கும் 4, 5, 20 ரூபா சார் காலியாகும். மனுஷன் வாழ்க்கையே காலியாக போதும், அந்த 20 ரூபாயெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அங்கே ஓட்டினா இப்போ எத்தனை அடி நம்ம கைட்டு இருந்து நம்ம பாயிண்ட்டு? 400 கழிட்டு சார். 400 கைட்டு இருந்து அந்த 400 போகிற ஸ்டேஜில் மட்டை எதுவியாத 270 இருந்ததோட சரி. ஓகேங்களா? 280 சார். இப்போ தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதை தோட்டத்துக்கு போன பாதியில் திரும்பி வந்துட்டேன் சார். ஆளுக்கு லாகலா பண்ணுறது கழிவு பண்ணுறதை பார்த்து மனசு உடஞ்சி போய் அப்படி இப்படி வந்துட்டேன் சார். அது இல்லைன்னா யார் சார் அங்கே வந்தது? எனக்கு செம்ம கடுப்பு. இப்போ இது டபுள் செலவு தெரியுங்களா? அப்படியே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் மட்டும்தான் கடவுளா சார்? நானும் மேலே இந்த ஸ்டெப்பாக ஓடும்போது இது போல தான் நிறைய பிக்கப் பண்ணி கொடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு. எப்போ மேலே எம்டி கேப் இதோ அங்கே ஓரளவுக்கு தண்ணி வருதோ அங்கே தான் டீ அடுத்தடுத்து மட்டம் வீயும். சரியான ஒரு இடமா அந்த ஏரியா தான் நல்லா இருக்கு. ஏரியாவில் 80வது அடியில் வெறும் சீனி வெறும் மண்ணால் தான் சார் வெளியேறுச்சு. 80வது அடியில் வெறும் மண்ணல் தான் சார் வெளியேறுச்சு. 80 அடி வரைக்கும் இந்த விவரம் தான் சார், பாறையே வரல. அப்போ அது மாதிரி பிளேஸ் தானே சார் நல்ல பிளேஸு? ஒரு கிணறு வெட்டுறதுக்கு கூட அந்த மாதிரி இடம் தான் நல்ல இடம். 80 அடி வரைக்கும் வெறும் சீனி சேர்லையே தான் சார் இருந்துச்சு. நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அது? இல்லை, நல்லது தான் நினைக்கிறேன். அந்த ஆள் மூல செலவு பண்ணிவிட்டாப்புல. அந்த மாதிரி இதெல்லாம் 350 அடி போட்டாக்க டைரெக்டாக நேரடியாக பார்க்கலாம்னு சொல்லி இதில் ஒழிஞ்சி தண்ணிக்கு மேலே எடுக்க மாட்டேன்னு சொல்லி மூல செலவு பண்ணிவிட்டாப்புல. அது எனக்கு தெரியும், யாரோ வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்பவே அதே போல் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அப்படி ஓடுறதா இருந்தாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பூமியில் ஏற்கனவே அந்த பக்கம்லாம் டெப்த்தில் விழுந்த மட்டை எத்தனை விழுந்துருக்குது? 450. அப்புறம் தண்ணி அந்த தெற்கு பக்கமா சார் கிணத்துக்கு விழுந்ததில் எத்தனை அடியில் இருந்துச்சு? ஒன்று 450, ஒன்று 520 சார். அப்போ ஓடும்போது உள்ளே போகும்போது இதே பாறை தானே வந்துச்சு? அதுலேயும் இதே பாறை தான் சார் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி மட்டன் கட்டாச்சுன்னா நம்ம கூட சேர்ந்து ப்ளஸ் ஆகும் இல்லையா? நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ வெயில் காலம், காய்ச்சல் காலம். நீங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் ஓட்டிட்டீங்கன்னா அது கீழே போய் அந்த மாதிரி மட்டம் விழும். அதுலேயும் தண்ணி இன்னைக்கு அங்கே இருக்கிறதுலே காஞ்சிருக்குதுன்னா இங்கேயும் அந்த கண்டிஷனுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் நான் சுமார் நல்ல டெப்த்து ஓட்டணும்னு பார்த்தேன் உங்கள் மண்ணில். எப்போ மேலே உடஞ்சிட்டு இருக்குதோ அப்படியே போயிட்டு நல்லா டெப்த்து ஓட்டிடலாம். இவங்களுடைய
இவங்களுக்கு இந்த காய்ச்சல் ஏதாவது ஒரு இன்ச்சு தண்ணி ரெகுலரா போச்சுன்னா 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் இந்த செடிங்களெல்லாம் காப்பாற்றிக்குவாங்கன்னு முடிவு பண்ணேன். ம் ஆனா அங்க எல்லாமே தாறுமாறா நடந்துட்டு இருக்குது. ம் நான் என்ன சொல்றேன், எதையும் நீங்க போடாதீங்க. நீங்க நிலத்தை வித்துட்டு என்ன பண்ண போறீங்க அங்க? நீ நம்ம அதான் ஒரு இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க சார், பலசர கடை. அது இல்ல சார், வாங்குறது யாரு வாங்குவாங்க தண்ணி இல்லைன்னும்போது? அது அது ஒரு யோசனையா சார், ரொம்ப ஒன்றுக்கு முக்கால் வைப்பாங்க. சரி சார். எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ம் அந்த ஃபர்ஸ்ட் தேள் இருந்துச்சு அந்த பாயிண்ட்ல ஓட்டியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தான் நான் வச்சேன். ம் இதுலயும் கிடைச்சிருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையும் பார்க்காதீங்க, கம்முன்னு ஓட்டி தள்ளி விடுங்கன்றேன். 1000 அடி கிட்டத்தட்ட அசால்ட்டா ம் சமாளிக்க முடியுமா பணத்தை? ம் 1000 அடிக்கு வருமா சார்? ஓட்டிட்டீங்கன்னா ஏதாவது நல்ல, ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த 600 கிட்ட போயிட்டு அப்படி மட்டை வீயும் முன்ன பின்ன. ம் அப்படி வீழ்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு டெப்த் ஓட்டிக்கலாம் அந்த 900 அடி கிட்ட கூட. ம் ஏற்கனவே அந்த பக்கமும் நீ கொஞ்சம் தொழில் அந்த பக்கம் போட்ட பாயிண்ட்டுகளும் 700 900 எது ஒன்று சொன்னீங்களே அந்த, ஆமாம் 960 சார். அதுல தண்ணி எதுவுமே காணோம் நின்னீங்க. இதுல வந்து மேலேருந்தே தான் வீர்ந்துருக்குது. எதுலேருந்து அது எதுலையுமே வரல சார் அதில். இதுல மேலேயே நல்ல மண் உடஞ்சிருக்குது, ஓரளவுக்கும் வீழ்ந்துருக்குது. அப்படி இருக்கும்போது எங்க இப்ப இதுக்கு மேல்பட்டு எங்க போய் புதுசா ஓட்டி தண்ணி எடுத்துட்டு போறீங்க நான் கேக்குறேன். அதான் அதான் அதான். இருக்கிறத இதுல ஓட்டிட்டீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா தற்காலிகமா காப்பாத்திக்கலாம். ஒரு மழை 2 மழை வீழ்ச்சினாவே ம் அந்த மேல இருக்கிற கேப்பெல்லாம் தண்ணி பிடிச்சிரும். ம் அப்புறம் பிக்கப் ஆயிடும். அதுதான் நான் உங்களுக்கு கணக்கு போட்டேன். ம் என்ன பண்ண போறீங்கன்னு முடிவு எடுங்க, தைரியமா எடுங்க சார். லைஃப்ல எத்தனையோ போட்டுக்கிறீங்க. நான் அதனால தானே சார் கஷ்டப்பட்டேன். நம்ம முடிவு எடுக்கிறத லாஸ்டா அங்கன்னு முடிவு பண்ணேன் சார். அதான் சார், அது போட்டுருவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுருவோம். எந்த ஊருக்கார் வந்தது அது? அது இந்த காரம் சார். என்ன சார் ஒரு பாயிண்ட் ஓடிங்கிறத போய் என்ன சார் அந்த மாதிரிலாம் வந்து டிரைவேட் பண்றது? சொல்லுங்க. பாயிண்ட் வச்சு நான்லாம் சொன்னேன் அந்த பாயிண்ட் ஓட்டுங்க ஓட்டாதீங்க தண்ணி கிடைக்காதுன்னு. ஒரே மாதிரிக்கு வந்து அந்த ஏரியாவில் பாறையில் போட்டு கூட தண்ணி எடுத்து எங்கள் அக்கா அவங்களுக்கு பாறையில் போட்டு கூட தண்ணி எடுத்து கொடுத்தாப்புல. அவங்க கொடுத்தாங்கன்றது முக்கியம் இல்லை சார். ஆ எடுக்க முடியாத இடத்துல எதையாவது ஒண்ணு பண்ணி தண்ணி எடுக்க முயற்சி பண்ணணும். யதார்த்தமா வந்துருச்சுன்னா நான் கூட தான் பாறையில எத்தனையோ பாயிண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கு எந்த பாறை என்ன பாறைன்னு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆமாம் சார். அது எப்படி பண்றது? ம் பாருங்க, உங்களுக்கு அந்த ஏரியாவில் கேப் 80 அடி மண்ணு நல்லா போயிருக்குது. அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு தண்ணின்ற ஒரு பொக்கிஷத்தை பார்க்க முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கூடுனது ஒரு 900 வரைக்கும் வருமா சார்? அதுதான் ஓட்டுட்டேன். இந்த இடையில வர கேப் இருந்துச்சுன்னா பார்த்து ஓட்டிக்கலாம். ம் ம் நீங்க ஓடுறதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். அது ஃபோனு யாராவது ஒரு இளம் பசங்களை கூட வச்சுங்க பாயிண்ட் ஓட்டும்போது. ஃபோட்டோ எடுத்து வீடியோ எல்லாம் அனுப்புறதுக்கு டக்குன்னு. ம் ம் ஏற்கனவே அது எவ்வளோ ஆச்சு அந்த 500 இப்போ மாற்றி போட்டதுல? மொத்தம் இப்போ 1,23 ரூபா சார் மொத்தம். இதில் ஓட்டிருந்தோம்னா நமக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. ம் சரிங்க சார், பார்க்கலாம். மனசில் திடப்படுத்திங்க. எதை ஒன்றாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்து பண்ணுங்க. மனசில் பதறாதீங்க. இடையில போய் எல்லாம் பயப்படாதீங்க சார். பயந்தா வந்து நீரோட்டம் பார்க்கறதுல வந்து தண்ணியே எடுக்க முடியாது. ம் இல்லை பயப்படுவாங்களா சார்? அது இது அவங்க வெளியே பார்க்குறதுக்கு தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு வேறு சம்பளம் வேறு மாதம் கொடுக்கணும். ஆ அதனால் ரொம்ப பார்த்துட்டு ஏதோ கொஞ்சமாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க நமக்கு ஆசையாக இருக்குது. இல்லாட்டி அதுவும் மாதம் 20 ரூபான்ற போது எவ்வளோ சார் ஆகுது? சரி பண்ணுங்க. ஒரு முயற்சி அதில் என்னன்றது. ம் சார் இப்போ 90 ஓடிட்டு அதுக்கப்புறமா பாறை ஓடனத்தை புட்டு அடிச்சு பயந்து போகிற மாதிரி பார்த்தீங்கல்ல? ஆமாம் சார். அதுக்கப்புறம் கேப் விழுந்துச்சா இல்லையா? இது இந்த 280 விழுந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல? 280 அடுத்து அங்கிட்டு கேப் விழுவல சார். அதுக்கப்புறம் அங்கே கேப் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் வேலை. அதுக்கப்புறம் போய் ஒன்று உடனுடனே வீயாது சார். ஒரு சில பாயிண்ட் கொஞ்சம் லென்த்தாக
ஆமாம் சார். கேப் விளாண்டவங்க அதில் அவர் அந்த இதில் ஒரு இதனிக்கு மேலே இருக்க மாட்டாப்பா. நீ என்னதில் போடு 350 டைரெக்டாக பேசலாம்னு சொல்லி மூல செலவு பண்ணிவிட்டாப்புல. விடுங்க, போனது இல்லை. எனக்கு அப்பயே எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. நான் இங்கேயே சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அங்கே அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல நான் உங்களை வந்து அதிகாரம் பண்ற ஆள் இல்லை சார். ஆமாம் நானும் சார். கடவுள் கிடையாது. உங்க முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம தான் விட்டுற வேண்டியதாயிடும். ம். அப்போ ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? சப்போஸ் நானும் கடவுள் கிடையாது, ஒருவேளை எனக்கும் தவறி போச்சுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? நான் அங்கனா தூக்கி ஓடின்னு இருப்பேன். ஏதாவது கொஞ்சம் கிடைச்சிருக்கா, அவர் தண்ணி கிடைக்குன்னு சொன்னாரு, கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நீங்க. ஆனா ஆனா நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு எங்க ஒரு இடத்துல வந்து அடுத்தடுத்து மட்டன் வீதம் அங்க ஓடணுன்றதுல தான் நான் முயற்சி பண்ணுவேன். அது கரெக்டா தான் பண்ணேன். கடைசியில திடீர்னு அது போல நீங்க சொல்லவே நானும் விட்டுட்டேன். சரி சார், நானும் கொஞ்சம் வெளியில கிளம்பணுங்க. கழுகுமலையில இருக்கிறேன். கழுகுமலைக்கா சார்? கழுகுமலையில இருக்கிறேன். சரிங்க சார். நானுங்க கொஞ்சம் வேற இடம் கிளம்பணும் பாக்குறேன் சார். சரிங்க சார். நீங்க ஓடுறதா இருந்துச்சுன்னா எனக்கு தகவல் சொல்லுங்க. தைரியமா ஓடுங்க. ஒரு தடவை லைஃப்ல என்ன இருக்குது பாத்துக்கலாம். கிடைச்ச இடத்துலயாவது ஓடுங்க சார். கிடைக்காத இடத்துல ஓடுறதுக்கு பதிலாக கிடைச்ச இடத்துல எதனா ஓடுங்க சார், கிடைக்கும். இப்பவே அது கம்ப்ரஸர் இறக்கலவா சார்? ஆமாம் சார். நம்ம அங்க எடுத்துங்கிற தண்ணி இப்போ எவ்வளவு வருது? அங்க கிணத்துக்கு இருக்கிற போர்ல இருக்கிற தண்ணி ஓரளவுக்குனா போதா? அந்த அந்த அவ்வளோ சார். அது 1 மணி நேரம் ஊறப்பட்டு விட்டா 1 மணி நேரம் ஓடும் சார். அந்த அளவுக்கு இது ஓடுங்களா தண்ணி? அப்படி ஓடும் சார். அப்படி கேப் விழுந்துருக்கிறப்ப அந்த மாதிரி மேலேயே கேப் விழுந்துட்டு போயிருக்கு. நல்ல கேப் விழுந்துருக்குது மேலே 80 அடியில் 90 அடியில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இடத்துல தான் ஓட்டணும். தைரியமாக ஓட்டினீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஒன்றும் மேலேருந்து புகை வரல சார். மேலேருந்தே புக வரல, அதுதான் நீங்கள் யோசிச்சிருக்கணும். சரிங்க சார், நடந்து போச்சு விடுங்க. நான் என்ன சொல்கிறது, நைட்டு எனக்கும் முடியல உடம்பு. நீங்கள் அது போல் சொல்லிட்டீங்க. எனக்கு 4 பக்கம் டார்ச்சர், ஃபோன் கால்ஸ் வேறு வந்துக்கினே இருக்குது. எதை பண்ணுறதுனே தெரியல. உங்களை இதுமேல் பட்டு பேசுறதுக்கு அங்கே ஃபோனில் போராடுறேன் அந்த சவுண்டில். என்ன பண்ணுறது? அந்த மாதிரி யாராவது பக்கத்தில் வச்சா டிவைனருங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னை போல யாரும் டிவைனராக இருக்கிற வாய்ப்பே கிடையாது. நான் இருக்கிற ஓப்பனாக சொல்லுவேன். பாயிண்ட் ஒன்று ஓடிக்குதுன்னா அந்த பாயிண்ட் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நிறுத்த சொல்ல மாட்டேன். அடுத்த வச்சு பாயிண்ட் அவங்கள கேளுங்கன்னு சொல்லுவேன். அவர் வந்து திணறவரா இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே நான் இறங்குவேன். இதை ஓட்டலாம், இதை ஓட்டக்கூடாதுன்னு. அப்படியே ஓட்டுற மாதிரி தண்ணி கிடைக்குன்னா என் பாயிண்ட்ல ஓட்டுங்கலாம் சொல்ல மாட்டேன். அப்படியே ஓட்டுங்க அப்படின்னுவேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. என்னன்னா சார், நீங்க அங்க போய் ஓட்டினாலும் கேப்பே வீந்தா கூட இங்க போலதான் அங்க இருக்கும் அப்படின்றத சொன்ன அவர்கிட்ட. அங்க போய் ஓட்டினாலும் இங்க போலதான் அங்கேயும் வீயும். புரியுங்களா நான் சொல்றது? அப்புறம் எப்படி அங்க போயிட்டு நீங்க தண்ணி அதை இங்கே ஓட்டினா ஒன்று ப்ளஸ் ஆயிடாதா? அதுதான் சார் நீங்க பண்ணிட்டு அவசரத்துல. சரி சார், நான் போயிட்டு வரேன், பாக்குறேன். சரிங்க சார். சரிங்க சார். நீங்க என்னன்றது முடிவு எடுங்க தெளிவா. ஒன்றும் பயப்படாதீங்க. 1 hour இடையில ஃபோன் பண்ணுங்க. சரிங்க. சரிங்க சார். ஹலோ சார். நான் இது ஏழுமலை பேசுறேண்ணா, நீரோட்டம் பார்க்குறவரு. சார் ஏழுமலை பேசுறேண்ணா. தூங்கு சார். இது என்ன ஆச்சு மறுபடியும்? அது மாற்றி ஓட்டுருக்கேன். என்னங்க சார்? சார் வண்டி வந்து இருங்க கொஞ்சம் சவுண்டு கேட்கல. இப்போ என்ன ஆச்சு மறுபடியும்? ஓட்டுனீங்களா பாயிண்ட்டு? நீங்கள் பார்த்துக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்குதா? ஆமாம் சார். இப்போ வண்டி வந்துட்டு இப்போ அந்த ஒரு 400 அடிக்கு எம்பி ராடை ஏற்றிட்டு இப்போ தான் வந்து ஓட்டுருங்க. இப்போ பாயிண்ட் ஓடுதா? ஆமாம் சார். நான் யதார்த்தமாக போட்டேன் 2-3 டைம். ஒரு என்ன ஆச்சு தெரியலன்னு பார்க்குறேன். கடைசியில் பாயிண்ட் வண்டி இப்போ வருதுன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், நான் வண்டி வந்து வாரேன்னு வந்து வண்டி காட்டு வாங்கிட்டாங்க. அது வீடியோன்றது ஆள் இல்லையா சார்? வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லையா? ஆமாம் சார். இப்போ ஏற்கனவே 400 சரியா இருந்தது. அந்த போட்டு
புரியல, 400 அடியிலேருந்து கண்டினியூ பண்ணுறீங்க. முதல்ல 405 நிப்பாட்டினேன். இப்போ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ அதுலேயே இப்போ ஒரு 6 ராடு இறங்கிருக்கு. 6 5 ராடு இறங்கிருக்கு. 5 ராடு எப்போ 500 போயிட்டு இருக்குதா? 500 போயிருக்கு. எதனா மட்டம் எதனா கட்டாச்சு இடையில? மச்சான் ஒன்றும் இல்லை, அந்த ஊர்னு தண்ணியாக நல்லா சுத்தமாக கிடச்சி. புரியல. 400 அடிக்கு வச்சு ரூட்ல சார். ஆமாம், அதே நல்லா ப்ரிப்பேராக கிடச்சி. 400ல் மட்டம் கிடச்சிதா? இல்லை சார், அந்த 280 கிடச்சிருக்கோம் சார். அதுக்கு சின்ன சரி, இப்போ தண்ணி எதனா வழிஞ்சு போதா? அது எப்படி போகுது? துப்பாக்கி ஓட்டையில் மட்டும் போகுது சார். புரியல சார், எப்படி? ராடு மாட்டையில் மட்டும் போகுது. அப்படிங்களா? மட்டம் எதனா வீழ்ந்துதா பார்த்தீங்களா இந்த 400 அடிக்கு மேலே? இந்த அவர்கிட்ட வண்டிக்கார ஓட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன், நான் பேசிக்கிறேன். ஹலோ சொல்ல சார், இப்போது 405லேருந்து தானே கண்டினியூ பண்ணி ஓடுறீங்க? 405 அடியிலேருந்து தானே கண்டினியூ பண்ணி ஓட்டிங்கிறீங்க? 405 அடியிலேருந்து ஓட்டுறீங்களா ரீபோர்வெல்ல மறுபடியும்? அதை ஒன்றும் புரியல. எத்தனை அடிண்ணா போகுதா? 500 போகுதுண்ணா. 500 ஆக போகுது. இப்போது 400லேருந்து ஓட்டிங்கிறீங்களா? ஆமாண்ணா. எதனா கேப் இருந்ததா இந்த 400 to 500க்குள்ளே? இல்லைண்ணா, இப்போ பழைய இருந்தாண்ணே. பழைய தண்ணி தான் போயிட்டு இருக்குதா? ஆமாண்ணா. இப்போ எவ்வளோ வர்ற மாதிரி இருக்குது தண்ணி? அது தண்ணி எவ்வளோ வரும் இப்போ போய்ங்கிறது? ஒரு நிமிஷம் ஒரு அவ்வளோதான். வழிஞ்சு போகலையா? எப்படி ராடு நெத்தும் போது தான் வருதா? ஆமாங்க. சரி, பாறை ரொம்ப கடினமாக போகுதா? எப்படி போகுது? பாறை கொஞ்சம் கெட்டியாக தான் போகுது. கெட்டியாக தான் போகுதா? ஆமாம். சரி, பார்க்கலாம் இருங்க, ஓடட்டும். அவர்கிட்ட கொடுங்க. நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி. அந்த இது கல்லை டிம் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன், கல் ஜூம் பண்ணி பார்த்தேன். நார்மலான கல் தான் போயிட்டு இருக்குது ஓரளவுக்கு. ரொம்ப கடுமையான பல்லு இல்லை. பிளாக் தூள் இருக்குது, அது மாதிரி இடத்துங்கள்ல போய் நல்ல கேப் உடையிறது உண்டு. அப்படியா? கறித்தூள் மாதிரி பிளாக் தூள் தனித்தனியாக போகுது இருக்குது, அது மட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டினா கொஞ்சம் தைரியமாக ஓட்டினோம்னா நம்ம எடுத்துடலாம். அதான் 900 ஓட்டு விடுங்க, நல்லதோ கெட்டதோ இதுதான் நமக்கு ஃபைனல்னு நினச்சிங்க. அந்த இடத்துல கிடைக்காத தண்ணி வேறு எந்த இடத்துலையும் கிடைக்க போகிறதில்ல. சரி சார், நானும் பாயிண்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து டைமோட அங்கேக்கு போங்க. சரிங்க சார். அந்த பாயிண்டில் வந்து மட்டன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 670க்கு மேலே 700க்குள்ளே ஒரு மட்டம் இருக்கிற மாதிரி காட்டுருக்குது. சரிங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுமார் வந்து 850லேருந்து 900 அந்த ரேஞ்சில் காட்டுது. சரிங்க சார். அதுதான் எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். செக் பண்ணி முடிச்சு இப்போ தான், அதனால தான் கேட்குறேன் சார். வீட்டில் இப்போ நான் வந்து இந்த தெரிஞ்சு சின்ன பிள்ளை போயிட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அங்கே போராண்ட நீங்கள் இருங்க, ஃபோன் இல்லாமல் இருக்குது. சரிங்க சார். நான் இப்போ தான் நிலத்தாண்ட வந்து ஆய்வு பண்ண பாயிண்ட்டு, அது அதே போல் நடக்குதான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக பார்க்குறேன். சரிங்க சார். சரிங்க சார், நீங்கள் நான் அதுக்குள்ளே செல்வானனுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க சார். சரி. ஹலோ. எஸ். இது பேசுறது யாரு? தங்கீஸ்வரனோட மக. இப்போ போர்வெல் ஓடிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போர்வெல் ஓடிக்கிட்டு இருக்கு. 850 கிட்ட போயிருக்கு. இன்னும் பாரியா தான் இருக்கு. அதான் இன்னும் இப்போ 850 முடிஞ்சிச்சிங்களா? இன்னும் ஓடிட்டே இருக்கா? போய்கிட்டே தான் இருக்கு. இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் எதுவும் மட்டை கட்டாகலைங்களா? இன்னும் பாறையா தான் போய்கிட்டு இருக்கு. பாறையும் புழுதியுமா தான் வந்துகிட்டு இருக்கு. அதான் இன்னும் 950 வரைக்கும் போடலாமா அப்பா கேட்க சொன்னாரு. இப்போ நீங்க அங்க இருக்கிறீங்களா, வெளியில வந்துட்டீங்களா? இல்ல, வெளியே வந்தாச்சு. இப்போ அங்க இருக்கிறது யாரு? அங்க மாமா இருக்காரு. இந்த அப்பா இந்த போனேன் சார். இந்த போனவன் உங்களுக்கு மரமே இருக்க வீடியோ அனுப்ப சொல்லுவேன். அந்த மண்ணை எடுத்து அழைச்சி அனுப்புங்கண்ணா. புதுசா வேற மண்ணை எடுத்து அழைச்சி அனுப்புங்க, அதுதான் மெயின். போட்டு அனுப்புங்க. அந்த 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 மண்ணு நமக்கு ஸ்டெப்புக்கும் பார்த்துருக்கணுன்றல.
ஆமாம். போயிட்டு அனுப்புங்க பார்க்கலாம். இது தண்ணி சரிங்க அதில் அந்த தண்ணி வரது கூட கசிவு நின்றுட்டு இருக்குதா எப்படி? சார். நான் இப்போ தான் சார் வந்துச்சுங்க, பூர்ணமாக கண்கலங்கி வந்துச்சுங்க. அந்த போகிறேன் சார், போய் பார்த்துக்கோங்க சார். கொஞ்ச நேரம் நிறுத்தி கூட ஓட்ட சொல்லுங்க. சரிங்க. ஹலோ. சொல்லுங்க சார். இப்போ 89 போகுதுண்ணே, இன்னும் மாறாம ஒரே பாறையாக தான் போகுது. ஆ அதான் என்னன்னு கேட்குறேன். 900 அடி ஓட்டிட்டு நிறுத்திக்கலாங்களா? 900, அதாவது 850லேருந்து 900 அடி வரைக்கும் தான் அந்த மட்டத்தை பற்றி நம்ம எதிர்பார்க்கலான்னு இருந்தது. 850லேருந்து 900 வரைக்கும். 850 900 வரைக்கா? அதில் எதனா பார்க்கலாம். மற்றபடி நம்ம அதுக்கு மேலே வந்து ஓட்டுறதுக்கு இயலாது. 900 அடிக்கு ஓட்டலாம். ஆமாம். சரி சரி. அதில் அதாவது அது ஐஎஸ்டியே பார்க்கணுன்னா அந்த பாயிண்ட்டு 950 வரைக்கும் தான் பார்க்குற மாதிரி கண்டிஷனில் அதை நான் செக் பண்ணும்போது பார்த்தேன். சரி சரி சரி. 2 சரன்னும் போது உள்மட்டத்தில் போகும்போது மேலே இருக்கிறது எதுவும் கிடைக்கல. இந்த அடிமட்டத்தில் இருக்கிறது கிடைச்சிதுன்னா ஓகே, தவறு கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம அதை முயற்சி பண்ணுறது தேவையில்லாத ஒன்றா நான் முடிவு பண்ணேன் அப்போவே. அதில் பார்க்கலாம். இதில் என்னென்னா கொஞ்சம் நிறுத்தி ஓட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் நமக்கு அது தண்ணியெல்லாம் வந்து எதனா ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அலைஞ்சி வர்றதுக்கு வழி உண்டு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிற மண்ணை எடுத்து, புதிய மண்ணை எடுத்து அழைச்சி அதை கல்லாக இருக்கிறது எனக்கு அனுப்புங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஃபோனில் சார்ஜர் ரொம்ப லோ ஆகிடுச்சு. நேற்று போட்ட சார்ஜரு. நான் போய் கொஞ்ச நேரம் சார்ஜர் ஏற்றிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம். ஓடிட்டே இருக்கட்டும். எனக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிருங்க. ஹலோ சார். அந்த பாயிண்ட் இப்போ நீங்கள் காமிச்சிங்களா அந்த வீடியோவில்? புரியல. வீடியோ காமிச்சிங்களா இப்போது? ஆமாண்ணே. அதில் வந்து பிளாக் துகள் இருக்கு. பிளாக் துகள் வந்து நல்ல துகள் தான். புரியல. பிளாக் துகள் வந்து நல்ல துகள் தான் சார். சரிண்ணே. அதில் வெள்ளைக்கல் சீனிக்கல் இருக்குதா நீங்கள் பேசுனீங்க? ஆமாம். ஒரு கல் இருந்து 2 எல்லாம் இருக்காது. சீனிக்கல் ஓரளவுக்கு தெரியுது. அது எப்படி? பொடி கல்லாக இருந்துச்சு 2 3 கல். அவ்வளோதானே. பிளாக் துகள் இருக்கு. மாவாட்டம் தான் போகுது. பிளாக் துகள் இருக்கு. சரி சரி. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு கரெக்டாக அது போல் வருதான்னு எனக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லுங்கள். புதுசாக வர்ற மண் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையில் நசுக்கி பாருங்கள். சரி சரி சரிண்ணே. மணலை நசுக்கிற மாதிரி இருக்குதா, மாவு நசுக்கிற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். மணல் நசுக்கிற மாதிரி இருக்கா, மாவு நசுக்கிற மாதிரி இருக்கா பார்க்கணும். தண்ணியிலலாம் அழைக்காதீங்க. அப்படியே எடுத்து அப்படியே நசுக்கி பாருங்கள். சரி சரி சரி. இப்போ 840 போய் 860 போய்க்கு இருக்குண்ணே. 860 போகுதுங்களா? இது ஃபுல்லாகிறனா 860. ஏறக்குறைய ஒரு ஸ்டேஜ் நெருங்குறேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த 900க்கு போட்ட 950 வரைக்குமா போட்டு பார்த்துக்கலாம். வேறு என்ன பண்ண போகிறோம். சரி சரி சரி. இதில் மாமாட்ட கொடுக்குறேன், பேசுங்க. நாங்கள் மண்ணை பார்த்துட்டு வரேன். ஹலோ. சொல்லுங்க சார். இப்போ அந்த இடத்துல வந்து 860 போயிட்டுருக்கு சார். 860. அதில் அந்த துகள், கருப்பு துகள் போயிட்டுருக்குது. ஏறக்குறைய ஒரு 950 வரைக்குமாவது நெட்டுவோம். அப்படியே இருங்க, ஓடட்டும் பார்க்கலாம். 950 போடணுமா? 900 வரைக்கும் போட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு ஆடு 2 ஆடு கூட அந்த முன்ன பின்ன அங்கே வித்தியாசப்படும் எப்பவுமே ஒரு சரம் உடையும் போது. வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்கிறேன், மணல் மாதிரி போகுதான்னு பார்க்க சொல்லிக்கிறேன். ஏன்னா சரம் உடையும் போது மணல் மாதிரி போகும். அது அடையாளம் இருக்குதான்னு பார்க்குறேன். அப்படி ஏதாவது ஒன்றுனா கூட பயப்படாதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேலே இருக்கிற மட்டம் 3 மட்டமும் நல்லா தான் வீழ்ந்துருக்குது. வறட்சிங்கிறதுனால உங்கள் பூமியில் வந்து அது தண்ணி வந்து தற்போதைக்கு கம்மியாக இருக்குமே தவிர, மற்றபடி அது 1 மழை 2 மழை வந்தால் நல்லா பிக்கப் பண்ணும் அந்த பூமி. மேல் மட்டங்கிறது ஓகே சார். நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த பூமியில் இவ்வளோ டெப்த்து வந்து அங்கே போயிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு டெப்த்து அங்கே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சார். அது மேம்பட்டம் வந்து 40 அடிக்கு வரைக்கும் மண், 40 வரைக்கும் இந்த ஃபுட்பால் வந்து அதுக்கடுத்து 420 மண் வந்துச்சு. நம்ம நசுக்கிற மாதிரியா இருக்குதுங்க. மண்ணு வந்து மாவை நசுக்கிற மாதிரியா இருக்குங்க. மண்ணை வந்து மாவை நசுக்கிற மாதிரியா இருக்குண்ணே. புதுசாக வருதுங்களா?
மாவை நசுக்கிற மாதிரி தான் இருக்கு. மாவு நசுக்கிற மாதிரி இருக்குங்களா? ஆமாம். சரி போட்டேன். இந்த 900 நெருங்கிட்டு பார்க்கலாம். சரி சரி. இது கருப்பு தன்மை அதிகரிக்குது அதில் பாருங்க. அப்படி பார்க்கும்போது நிறத்துல கருப்பு அதிகரிக்குதான்னு பாருங்க. கருப்பா? ஆ சரி சரி. பார்க்கும்போது அதுக்கு தான் வீடியோ வந்து போர்வெல் ஓடிட்டு இருக்கிறத காட்டுங்க, நான் புரிஞ்சுப்பேன். கொஞ்சம் ஓடிட்டு இருக்கிறதையும் காட்டுங்க. எடுத்து அனுப்புறேன். அது ஒரு நிமிஷம் வர மாதிரி எடுங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பூமியில் வந்து நீங்கள் போர்வெல் போட்டுங்கிறீங்களா அந்த இடத்துல தான் வந்து மண் வளமே நல்லா இருக்கு. அண்ணே கொஞ்சம் சீனிக்கல் கொஞ்சம் இருக்க மாதிரி வருது. இப்போ நிறைய சீனிக்கல் இருக்க மாதிரி இருக்கு. வெள்ளைக்கல். இப்போ வருதா? இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கல் இருக்க மாதிரி தெரியுது. அப்பெல்லாம் இப்போ இருக்க மாதிரி தெரியுது. இப்போ அதிகமாக தெரியுதா? என்னண்ணே? இப்போ அதிகமாக தெரியுதா முன்ன விட? முன்ன விட வெள்ளைக்கல் கொஞ்சம் கருப்பு கல் கிடைக்குது. கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுங்க, கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணி அந்த ஓடிட்டு இருக்கிறத. அப்படி இருந்த வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன். அனுப்புங்க, ஓடட்டும். நான் ஒரு 5 நிமிஷம் சார்ஜர் போட்டுக்கிறேன். ஹலோ சொல்லுங்க சார். சார் ஃபோன் பண்ணிக்கிறீங்களா சார்? அதான் ஃபோன் பண்ணேன். ஆமாம் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். வந்த வண்டி இப்போ ஆர்சி ஃபோட்டோ எடுத்து காட்டினாரு. புல் வெங்கலிச்சங்கல் உடஞ்சிங்க சார். வெள்ளைக்கல் வருது. என்ன சார்? சார் புல் வெங்கலிச்சங்கல் உடஞ்சிட்டு இருக்கு சார். இப்போ நம்பி இன்னும் போகலாமா இறக்கலாமா சார்? இப்போ அந்த கல் உடஞ்சிட்டு தானே இருக்குது. இப்போ அதில் தான் இப்போ 860 முடிச்சு இப்போ 900 கணக்கு போயிட்டு சார். இப்போ 900க்கு ஃபைனல் ராடா இது? ஆமாம் இன்னும் போக மாட்டாங்களா? போவே தான் சார் போயிட்டு இருக்கு சார். அந்த வெள்ளைக்கல் வந்திருக்கா இப்போ? ஆமாம் இங்கே வந்து கையில் வண்டி காட்டினால சார். ஆமாம் சார், நல்ல கல் தான். வெங்கலிச்சா உடஞ்சிங்குது. ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வேறு மாதிரி உடையுது. இல்லை போக மாட்டாங்க சார். அப்படியே போயா போகுது. இருங்க ஓடட்டும். அது அந்த போர்வெல்ல காமிங்க சார். யாருமே அந்த போர்வெல்லே காமிக்க மாட்டீங்களா சார்? நான் எங்கே சார் போய் அடிச்சுக்குவேன்? போர்வெல்ல வீடியோ பார்த்தா தானே சார். இப்போ அவங்க இருந்தாங்க. நான் போன் போட்டு இப்போ தான் கிளம்பி போகிறாங்க. கடவுளே, நான் திரும்ப அந்த கையில் எடுத்துன்னு வந்து வீடியோ காமிக்கிறீங்க. எப்போவுமே போட்டு அடிக்கணும், அந்த போட்டோவே அடிக்க மாட்டீங்க. வீடியோவாவது அந்த போர்வெல்லுக்கா ஏன் சார் ஓடிங்கிற போர்வெல் என் கண்ணால் பார்க்குறதே இல்லையா சார்? சொல்ல மாட்டேங்களா? என்னங்க சார்? எதுக்காக சொல்லவே இல்லை. அவங்க வந்து கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் மனசு சங்கடமாகி போயிட்டாங்க. அவங்க போட்டோ விடுங்க. இங்கே வந்து வெங்கலிச்சங்கல் புது கல் தான் உடையுது. ஹலோ சார், வெங்கலிச்சங்கல் தானே கல் மாறி இருக்கு சார். அது அந்த ட்ரில்லர் கிட்ட கொடுங்க சார். ட்ரில்லர் கிட்ட கொடுங்க சார். போர் வண்டிக்கார் கிட்ட. ஹலோ சார், இப்போ எத்தனாவது அடி போயிட்டு இருக்கு சார்? அடி எத்தனாவது அடி போயிட்டு இருக்கு சார்? 900 போய்க்கிருக்குண்ணே. 900 போயிட்டு இருக்குதுங்களா? ஆமாண்ணே. இப்போ அந்த பாறை உடஞ்சிட்டு இருக்குது. என்ன பாறை உடஞ்சிட்டு இருக்குது? பாறையில் ஒன்று உடையலண்ணே. 900 ஒரே பாறை தூசியாக போய்க்கிருக்குண்ணே. இப்போ அந்த வெங்கலிச்சம் போயிட்டு இருக்கு சார். அதில் வெங்கலிச்சம் கல் போயிட்டு இருக்குது. வெங்கலிச்சம் போய்க்கிறது எப்போ பார்த்தீங்க? வந்துருக்கீங்களா? வெங்கக்கல் போயிருக்குது. வீடியோ அமிச்சாங்க. அப்படிங்களா? எவ்வளோ ஓட்ட? போட்டோ இருங்க, நிறுத்தாதீங்க. அங்கே இப்போ அந்த கல் உடஞ்சிட்டு இருக்குது அந்த இடத்துல. சரி ஓடட்டு பார்க்கலாம். சரி ஓட்டி வைக்கலாம். ஓட்டுங்க. சரி ஓட்ட சொல்லிட்டாரு. உடஞ்சிருக்கான் சார். நீங்கள் வீடியோ அமிச்சத்தில் வெங்கலிச்சங்கல் அப்படியே சக்கரை போல இருக்காது, மணல் மாதிரி. வெங்கலிச்சங்கல் உடையும் போது தண்ணி உடையும். இது கேப் உடையும். பார்க்கலாம் இருங்க. ஓடட்டும், நிறுத்திடாதீங்க அவசரப்பட்டு. அது அவங்க காமிச்சாங்க பாருங்க. வெங்கலிச்சங்கல் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து பிளாக் இருந்துச்சு, லேசாக வெங்கலிச்சம் இருந்துச்சு. அது எனக்கு வீடியோவில் தெரியல. அதுக்கு பிறகு ஃபுல் வெங்கலிச்சம் உடையுது. இது மாதிரி உடையும் போது தான் கேப்புங்க உடையும் பொதுவாக பூமியில். ஓடட்டு இருங்க பார்க்கலாம். போகணும் சார். என்னங்க சார்? இன்னும் எத்தனை தான் போடலாம்?
இருங்க, இந்த 900 அடி ஓட்டிட்டு நிப்பாட்டி வைங்க, கொஞ்ச நேரம் நிப்பாட்டி விடலாம். அப்படியா? ஒரு 10 நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க. 10 நிமிஷம் நிறுத்தும் போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வீடியோ எடுங்க. சரிங்க சார். அந்த வீடியோ எதை எடுக்கிறீங்கன்னா, அங்கே போர்வெல் அந்த தண்ணி வரும் இல்லையா, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த தண்ணி எவ்வளோ நேரம் போதோ அந்த 10 நிமிஷம் நிறுத்தி விட்டால் எவ்வளோ நேரம் போகுதுன்னு எடுக்கலாம். அதே சமயம் உள்ள எங்கன்னா அடைப்பு இருந்தாலும் கிளியர் ஆகும். அப்படியா? அவங்கக்கிட்ட நிறுத்தி ஓட்டலாம். 900 வரைக்கும் ஓட்டிட்டு நிறுத்துங்க. கைட்டெல்லாம் கைட்டாதீங்க வண்டியை. ஹலோ, சரிங்க சார். கைட்டெல்லாம் கைட்டக்கூடாது சார். வண்டி கேப் உடஞ்சிட்டு இருக்கிற நேரம் அது கொஞ்சம் நிறுத்தி ஓட்டலாம், பார்க்கலாம். அது தண்ணியெல்லாம் ப்ரெஷர் ஆகட்டும் அந்த இடத்துல. சரிங்க சார். ஹலோ, அந்த 910 அடி போட்டு அந்த பாதி பைப் ஒன்று பாட்டுனேன். அப்போ திருப்பி அந்த பைப்பை இறக்கி 920 கணக்கு இறக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணியிருக்கு. மட்டம் உங்களுக்கு மாதிரி தெரியல. இந்த அதே பாறை தண்ணி கூட முடியலைங்க. மேலே ஓடுறது கருப்பாறை போச்சு சார். நீங்கள் வீடியோவில் அனுப்பிச்சிக்கிறீங்க பாருங்க, வாட்ஸ்அப்லேயே இருக்கு. மேலே இது வரைக்கும் ஓடிட்டு இருந்தது கருப்பாறை போச்சு. இப்போ அந்த வெங்கிலித்தேன் வந்து ஓடிச்சு. அவங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்களா, மாப்பிள்ளையா யாரோ அனுப்பிச்சாங்க இல்லையா? அது மாற்றம் தெரிஞ்சுங்களா? மாற்றம் இருக்காங்க. ஆமாம் சார், அந்த இடத்துல வெங்கிலிச்சம் உடையுது சார். பொதுவாக வெங்கிலிச்சம் உடைஞ்சு நல்ல தண்ணி கிடைக்கிறது உண்டு. அப்படியா? ஆமாம். ஒரு இந்த இடத்துல அது என்ன எத்தனை டிக்கெட் சார் வெங்கிலிச்சம் உடையுதுன்னா நம்ம 2 ஆடு அந்த இடத்துல ஒரு 2 ஆடோ 3 ஆடோ ஓட்டணும். சொல்லுங்க. இன்னும் 2 அடி ஓட்டணுங்களா? அதான் சார், அது சரம் உடையுதுன்னா அந்த கல் உடஞ்ச பிறகு தானே முடியும். ஒரு 2 ஆடு 3 ஆடு ஓட வேண்டியதாக கூட வரும். அதிகமாக நம்ம போட தேவையில்ல. இப்போ 900 இது அவங்க வந்து இப்போ 880க்கு மேலே தானே வந்து அந்த வெங்கிலிச்சம் உடஞ்சிருக்குது. அதுக்கடுத்து மண்ணள்ளி நான் வந்து கூட மண்ணள்ளியே கழுவி பார்த்தாப்புல. அதுக்கடுத்து அப்படியே நிப்பாட்டியாச்சு. 920 வரைக்கும் நீங்கள் 920 வரைக்கும் ஓட்டு அப்படியே நிப்பாட்டியாச்சு. நீங்கள் மேலே எனக்கு அனுப்பிச்சிங்க இல்லையா? என்னங்க? எனக்கு மேலே அனுப்பிச்சிங்க இல்லையா சார்? ஆமாம். அந்த பாறை வேற, இப்போ ஓடிட்டு இருக்கிற இந்த பாறை வேற. இப்போ அது அந்த அவங்க எடுத்து அமிச்சாங்க பாருங்க, வீடியோ எடுத்து அமிச்சாங்களா, அதில் தெளிவாக இருக்குது. பாகம் மாறினா சேப்பு உள்ள இல்லை சார். நான் சொல்றத கேளுங்க. கடினமான தன்மை போயிட்டு இருந்துச்சு இல்லையா? பாறையோட கடினமான தன்மை போய் வெங்கிலிச்சம் உடையுது இல்லையா? இதுக்கு கீழே தான் வந்து நமக்கு கேப் வந்து அந்த கல் முடிஞ்சு உடஞ்சது நல்லா தண்ணி ஃபோர்ஸாக நமக்கு தண்ணி வர்றதுக்கான கேப் உடையும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதே சமயம் அந்த மாதிரி இடத்துல நம்ம பொதுவாக வந்து ஒரு போர்வெல் ஓட்டிட்டு ஆழத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம அந்த இடத்துங்களில் வெடி போட்டால் கூட தண்ணி உடையிறது உண்டு. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நிறுத்தி வச்சுக்கிறாங்கல்ல, எவ்வளோ நேரம் ஆச்சு நிறுத்தி? எவ்வளோ நேரம் இருக்காது? 10 நிமிஷம் ஆகுது. சரி, 15 நிமிஷம் ஆகுதா சார்? இது கொஞ்ச நேரம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி நல்லா அதில் வெளியேறும். அந்த தண்ணி எவ்வளோ நேரம் வெளியேறுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் நிறுத்திக்கிறீங்களா? அந்த அவங்க வெளியேறும்போது வீடியோ யாருன்னா ஆன் பண்ணி கூட சொல்லுங்க உங்களை. அந்த தண்ணி வெளியேறும்போது அப்படியே வீடியோ எடுங்க, எவ்வளோ நேரம் அந்த தண்ணி வெளியேறுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ராடு போடுங்க. சரம் வெங்கிலிச்சம் உடையும் போது அப்பயே நிறுத்தக்கூடாது. அது ஓடட்டும். 2 ராடு போட்டாவது நம்ம நிறுத்திக்கலாம். புரியுதுங்களா சொல்றது? வெங்கிலிச்சம் உடையும் போது அப்படியே நிறுத்தக்கூடாது சார் எப்பவுமே. அந்த வெங்கிலிச்சம் உடையிறது தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஓட்டுங்க சார், இந்த இடத்துல தண்ணி கிடைக்கும் சார். வெங்கிலிச்சம் உடஞ்சிருக்கு சார். கேக்குதுங்களா? வெங்கிலிச்சம் சார் கல்லு மாறி ஓடுது சார் இப்போ. அவர்
அவர் ட்ரில்லர் கிட்டனா கொடுங்களேன். இந்தா கொடுக்கல. ஆமாம் சரிண்ணே. ஹலோ சொல்லுங்கய்யா. சார் இப்போ கடைசியா வந்து நீங்க நிறுத்துற ஸ்டேஜில் வெங்கிலிச்சா உடையதை பார்த்தீங்களா அதை? இல்லைங்க சார், அது வந்து புகையாட்ட போய்கிட்டு இருக்கு சார். சார் புகையே போறது விட்டுருங்க சார். ஏற்கனவே ஓடிட்டு இருந்த பாறை வேற, இப்போ வந்து வெங்கிலிச்சம் உடையுது. சரி. இந்த மாதிரி வெங்கிலிச்சம் உடையும் போது வந்து நமக்கு பொதுவாக கேப் உடையிறது உண்டு. அது கடினமான பாறை போயிட்டு இப்போ வெங்கிலிச்ச ஆரம்பிக்குது. நம்ம அந்த கல் ஓட்டினா தான் தெரியும். அந்த கொஞ்சம் தொலைவு ஒரு 2 ராடாவது போட்டோம்னா தான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம போய் கடைசி நேரத்தில் நிறுத்திடக்கூடாது. இப்போ அது ப்ரெஷர் ஆகும்போது நமக்கு எந்த அளவுக்கு அது இதுவாகுன்றதும் கொஞ்சம் தெரியும் தண்ணியோட. ஆமாம் சார். அங்கே இப்போ வெங்கிலிச்சா அந்த கல் கடைசி அதை போட்டு எனக்கு எடுத்து உடனே அனுப்புகிற ஆள் இல்லை சார். வெங்கிலிச்சா உடையுது இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் நிறுத்தும் போது வெங்கிலிச்சம் தான் உடஞ்சிது அது. அதனால அந்த இடத்துல அந்த கல் வெங்கிலிச்சங்கல் இருக்குது, ஓட்டுங்க அந்த இடத்துல. 2 ராடு போடுங்க. வெங்கிலிச்சம் உடையிறது வந்து முழுசாக உடஞ்சிட்டு அது என்னன்றது தெரிய வரும். கல் மாறி போச்சு. ஏற்கனவே மேலே இருந்த கல்லெல்லாம் மாறி போச்சு. அது சுத்தமாக அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாறி போச்சு. அந்த வெங்கிலிச்சன்ல பிளாக் துகளும் இருக்குது. அதனால தான் நான் கேட்டேன், மணல் மாதிரி எதுனா போதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா. அவங்க அன்னைக்கு சொல்லும் போது மணல் மாதிரி போகலன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் கழிச்சு உடனே வெங்கிலிச்சம் உடைய ஆரம்பிச்சிச்சு. மண்ணு மாதிரிலாம் போகலைங்க. மண்ணு போகல. மணல் சார். மாவுக்கும் மணலுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாவு வந்து ஃபஸ்ட்டு போடுச்சு அவங்க கேட்கும்போது. கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே அந்த ராடுலேயே வந்து மணல் மாதிரி போகிற இந்த வெங்கிலிச்சங்கல் எடுத்து காமிச்சாங்க. அப்போது வெங்கிலிச்சம் போகுது. அப்போ இதை நீங்கள் அந்த வெங்கிலிச்சனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நரநரான்னு இருக்கும். மாவு மாதிரிலாம் போகாது இப்போது. அப்போ அந்த வெங்கிலிச்சம் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறது உடையும் போது அப்படி தான் உடையும். கொஞ்சம் புகையை கூட போன பிறகு தான் ஒரு 2 ராடு போனால் தான் தெரியும் நமக்கு அது. அதனால கடைசி நேரத்தில் வந்து எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, ஓட்டி விட்டுருங்கன்றேன். 2 ராடு போடுறேன் சார். ஆமாம் சார். 2 ராடு போட்டு நிறுத்துங்க, அப்புறம் கதை பார்த்துப்போம். சரிங்க. சப்போஸ் எதுனா ஒன்று கூட அந்த வெங்கிலிச்சான வெடி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் வெடி போடணும். சப்போஸ் நமக்கு ஏதாவது நமக்கு அது கேப் உடையலைன்னா கூட வெடி போட்டோம்னா சைட்லேருந்து தட்டி விடாது. அது நடக்கிறது எவ்வளோ தொலைவு வந்துட்டா அந்த இடத்துல அந்த வெங்கிலிச்சான என்னன்றதை பார்த்துருவோம். சரிங்க சார். சரிங்க சார். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு உங்கள் குழந்தை நன்றி. தண்ணி பயமாக பிடிக்கும் சார். என்ன சார்? தண்ணி பயங்கரமாக பிடிக்கிட்டு தண்ணி ஓட்ட முடியாத அளவுக்கு சார். ஐயோ 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 சார். வீடியோ எடுக்க சொல்லுங்க சார். மாப்பிள்ளைய வீடியோ எடுக்க சொல்லுங்க. ஃபுல்லாக வீடியோ எடுக்க சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறாப்பா சார். நல்லா ஜூம் பண்ணிக்க. வீடியோ எடுக்கிறாப்பா. உனக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சார். சார் நன்றி எனக்கு சொல்லாதீங்க. இல்லை ஓட்டுனீங்கல்ல. மண்ணின் வளத்துக்கு சொல்லுங்க. மண்ணின் வளத்துக்கு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். முடியாது சார். உங்களுக்கு பேசுறது கூட முடியல. எனக்கு உடம்பு சிலுக்குது உண்மையிலே சொல்றேன். அதாவது கீ போகும்போது ஃபோர்ஸ் காட்டுது. எதிர்பார்த்த மாதிரி நான் அவரை கேட்டேன். போன ராடுக்கு மணல் மாறி போதா மாவு மாறி போதா பாருங்கன்னா மணல் மாறி போகுதுன்னு அவங்க சொல்லலை, மாவு மாறி போகுதுன்னாங்க. அவங்க எடுத்து கையில் காமிச்சதுல வெங்கிலிச்சம் லேசாக தெரிஞ்சுது. ஆனால் அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. ஆனால் கருப்பு தொகல் இருந்தது அதில். அதுக்கு அடுத்த ராடில் தான் அப்படியே சக்கரை போல் வெங்கிலிச்சம் உடஞ்சிருக்குது. அதனால தான் எனக்கு பாயிண்ட்டை ஓட்டி அவனை முடிவு பண்ணிட்டேன். சார் வீடியோ எடுங்க சார். நல்லா வீடியோ எடுங்க சார். ஹலோ சார். யார் பேசுறது? சார் வீடியோவை நல்லா அழகாக தெளிவாக எடுங்க. கேமரா வந்து ஸ்ட்ரெயிட்டாக முகம் பார்க்குற மாதிரி எடுக்காதீங்க. அதான் அந்த பைட் ஷேப்பில் வச்சு எடுப்போம் இல்லையா, அகல ஷேப்பில் அது போல் வச்சு எடுங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து எடுங்க. கரெக்டாக எத்தனை அடியில் உடஞ்சதா? 920 அடி போடும்போதே வண்டி ஆஃப் ஆச்சு. அது ஆஃப் ஆச்சு. ஆனால் தண்ணி வரல. மறுபடியும் பைப் எடுத்துட்டு மறுபடியும் போடும்போது
ம். 920ல ஒரு 2 அடி மிச்சம் இருக்கும் போதே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அது அந்த 940, 60ன்னு அப்படி இதுவாச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மெயின்லேயே வருது, அது போல் இருக்கிறது எப்படி இருக்குமோன்னு யோசனை பண்ணேன். ஆனாலும் மறுபடியும் 2வது செக் பண்ணுறேன், 850லேருந்து மறுபடியும் அதே போல் காமிச்சுது. சரி சாரு நமக்கு 900 அடி ஓட்டுறேன்னு நிற்கிறாருல, தைரியமாக விட்டு போட்டேன்ட்டு தான் பாயிண்ட் ஓட்டட்டுன்னு விட்டுட்டேன். சரி சரி சரி. எவ்வளோ தண்ணி கிடைக்குமா இப்போ? இப்போ அண்ணே எவ்வளோ தண்ணி அது? எவ்வளோ தண்ணி? கணக்கு இல்லாத தண்ணி, ஆரஞ்சு தண்ணின்றாங்க. ஆ ஆ, இது எத்தனை அடி இப்போ போயிருக்கு? 918 அடி. அதுக்கடுத்து கொட்ட முடியல. தண்ணி கிடைச்சது எத்தனை அடியில்? 918. 18. இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது? எவ்வளோ ஓட்ட நிறுத்த போகிறாங்களா? அவ்வளோ 918. அதுக்கடுத்து ஓட்ட முடியல. முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க சொல்லுங்கள் சார். உடனே கீழே கொஞ்சம் கீழே ஓட்டி விட சொல்லுங்கள். கம்பரத்தில் ஆஃப் ஆகுதா? அதுக்கு மேலே இறக்கலாம். நன்றி சார். உண்மையிலேயே அவர் மேலே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நான். அவர் நிலத்தில் அழுதாருன்னு சொன்னபோது எனக்கு ஃபோனில் கண்ணில் தண்ணி வந்தது. சரி சரி. எனக்கே நொந்து போயிட்டேன். மாமாட்ட கொடுத்துருங்க. ஆ சரி சார். அந்த அளவுக்கு இருக்கு அதில். ஐயா சார். நன்றி, பதட்டப்படாதீங்க. பொறுமையாக இன்னும் கொஞ்சம் ஒரு ராடு எப்படியாவது சமாளித்து ஓட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு ராடுக்கு 5000 விட்டா கூட ஓட்ட முடியாது. வண்டி ஆஃப் ஆகுது சார். 2 வட்டம் போட்டாப்பா அப்போ மறுபடியும் ஆஃப் ஆகுது. உங்கள் மண்ணில் எவ்வளோ பொக்கிஷன் இருக்குது சார். அதெல்லாம் சார் உன்னை யூடியூப்பில் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அதாவது என் மனசு சொல்லிச்சு, இந்த பூமியில் அந்த சுண்ணாம்பு கற்களை பார்த்து இந்த பக்கம் செம்மண் இருக்கிறத பார்த்து ரெண்டுமே வந்து நல்லா பொசு பொசுன்னு இருந்துச்சு. 80 அடி வரைக்கும் இது உதிரி மண் போகும், இந்த மாதிரி இடம் தான் சரியான பிளேஸ்ன்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த தேல் காமிச்சது பார்த்தீங்களா, அது எனக்கு நல்ல சகுனமாக எடுத்துப்பேன் எப்போவுமே. அதான் வீட்டுக்குள்ளே உங்க பார்த்து உங்க வர வைக்க முடியாது, நான் வர வச்சது. பரவாயில்ல சார், உங்கள் தங்கமான மனசுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நான். நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி தான் சார். வேணாம் சார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னுடைய கடமை. இல்லை ம். நாங்களும் இப்போ ஒரு 11 கோல் போட்டு நீங்கள் ரொம்ப சுற்றிட்டே இருந்ததுனால உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு இதாச்சு. புரியல சார். 11 கோல் போட்டு பெரிய பொறுமை இல்லை சார். ம் ம். மறுபடியும் விழுப்புரம் நாயில் ஓட்ட வச்சது நீங்கள் தானே சார். நான் இப்போ உங்களுக்கு யதார்த்தமாக ஃபோன் பண்ணும்போது அதை நீங்களே ஓட்டிங்கிறீங்கன்னும் போது எனக்கு சந்தோஷமாகி போச்சு. என்ன இவர் கண்டுக்கவே இல்லையே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது, இன்னைக்கு ஓட்டிட்டு சொல்லலாம்னு பார்த்தோமேனு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, போர் ஓட்டுற மைண்டில் இருக்கிறீங்களோ இல்லையோன்னு இருந்தேன். நல்லது சார், நல்லது நடந்துருக்கு. உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிக்கங்க. ஹலோ, உங்கள் குலதெய்வத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணுங்க சார். குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி பண்ணணும் சார். எங்களுடைய காட்டு ஓரத்தில் ஒரு சின்ன தொட்டியை கட்டி ஆடு மாடுகளுக்கு தண்ணி விடணும் சார். செய்யுங்க சார், அதை செய்யுங்க. ஆமாம், வயலாசிங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிட்டேன், அவர்களுக்கு தண்ணி சார். சார், நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த நிலத்தில் கண்ணில் தண்ணி விட்டா எதுன்னு சொன்னீங்க. இவருக்கு எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமேனு இருந்தேன். ஆனால் நீங்களே ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கவே பார்த்தே விட்டுருன்னு முடிவு பண்ணேன். சரி, ஒரு நாள் ஓட்டுனா ஓட்ட மாட்டேன்டாங்களா சார், அதான பெரிய பஞ்சாயத்து. எப்படியாவது ஓட்ட வைங்க, கொஞ்சம் சமாளிக்க சொல்லுங்க. வாய்ப்பு பூரா அவுத்துட்டாங்க சார், ஓட்ட முடியல. அப்படிங்களா சார்? வீடியோ அனுப்புங்க சார், நான் வீடியோ பார்த்துட்டு தான் தூங்குவேன். சரிங்க சார். நம்ம காலையில் பேசிப்போம். நன்றி சார். குச்சி வேணுமா? அது குச்சி எடுத்துக்கோ, அது குச்சி எடுத்து கூட வேப்பங்குச்சியா?
இந்த கல்லை எடுத்துக்கிறா கல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இந்த கல்லுக்கு இது இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடத்த சுற்றி பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்தில் வச்சிருக்கிற பாயிண்ட் இது. இதே வந்து பக்கத்தில் நாவல் பழந்தோட்டத்தில் வந்து இந்த பக்கம் மேற்கில் இது தெரியுது பாருங்கள். இந்த பனை மரம் தெரியுதுங்களா? இதனுடைய அடிவாரத்தில் கொஞ்சம் முன்னே தள்ளி வச்சுருக்குறோம். ஜஸ்ட் இதுதான் இப்படி வர்றோம், அவ்வளோதான். இது வந்து மேற்கு பகுதி. எல்லாம் பார்த்துங்க. தண்ணியெல்லாம் தண்ணி இறங்கல பட்டு ஓடாது. எப்படி ரேஸில் ஓட்டி எப்படி ஓட்டு மட்டும் பாருங்க. நீங்கள் கம்பெனியில் ரேஸ் ஆகலை. ஏன்னா அந்த வேலையை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக தான் கேட்குறேன். டீசல் இப்போ ஆஃப் ஆகி கொஞ்சம் பார்க்க டீசல் அரை டேங்க் இருக்குது. தண்ணி கொடுக்கனாலே அதை ஆஃப் ஆனதே. இந்த காட்டை சுற்றி 10-12 பேருக்கு மேலே போடாச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அது மாட்டா அதை ஒன்றை போட்டு ஓட்டுங்க கேட்கவே மாட்டேங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆன்லைனில் நீரோட்டம் பார்த்ததா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, ஆனால் நேர்லேயும் போய் பார்த்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேள்வி இருக்கும். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இந்த போர்வெல்லில் மீண்டும் துவக்கிற அன்னைக்கு, அதாவது துவக்கி ஓட்டிகிட்ருக்கிறப்போ நான் எங்கள் இடத்துல எங்கள் கிணத்துக்கு பக்கத்தில் இருந்து தான் அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஆய்வு செய்கிறேன். அப்படி ஆய்வு செஞ்சு அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா 560 அடியில் 70 அடியில் ஒரு மட்டமும், அதுக்கு பிறகு 850க்கு மேலே வந்து 900 அடி கிட்டத்தட்ட வந்து அது ஒரு மட்டத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். இதுதான் நம்ம நிலம். இங்கே பக்கத்தில் தான் வந்து கிணறு இருக்குது. இங்கே தான் வந்து மாட்டுக்கொட்டைக்கு பின்னாடி வந்து அந்த பாயிண்ட்டை ஆய்வு செஞ்சு இங்கேருந்தே நான் சொல்கிறேன். அப்போது இந்த பாயிண்ட்டை நான் நேரில் போயிட்டு பார்த்துருந்தாலும், ஆனால் ஆய்வு செஞ்சு சொல்லும்போது வந்து என்னுடைய இடத்துல இருந்து தான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அப்போது இதுக்கு பேர் என்ன? இதுதான் வந்து ஆன்லைனில் நீரோட்டம் பார்க்குறது. இதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் நேர்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் நம்ம விவசாயிகளுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு போர்வெல் ஓடிட்டுருக்குது அப்படின்னா அப்போது இடையில் புகுந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு போர்வெல்ஸை வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க நிறைய வாட்டர் டிவைனர்கள் நம்ம தமிழ்நாட்டில்.
இப்படி ஃபெயிலியர் ஆன போர்வெல்லுகளோட பர்சன்டேஜ் தான் ஏகப்பட்ட பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஃபெயிலியர்ஸுக்கு ஒரு காரணம். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு பாயிண்ட் வந்து ஒரு டிவைனர் வச்சுருக்கிறாரு, அது ஓடிட்டுருக்குதுன்னா இடையில ஒரு டிவைனர் வர்றாருன்னா அவர் எந்த மாதிரியான நேரத்தில் வரணும்? ஒரு பாயிண்ட் ஓடுதுன்னா அந்த பாயிண்ட்டை ஓட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து அந்த பாயிண்ட்டை வச்சவர் தான் முடிவு எடுக்கணும். இப்படி இடையில வந்து அந்த பாயிண்டில் தண்ணியே வராதுன்னு சொல்கிறது, இது போல் ஏகப்பட்ட இடத்துல டிவைனர்கள் இருக்கிறாங்க. இதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க. அதாவது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மேதாவித்தனமாக வந்து சொல்கிறது. நான் வந்து இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 350 அடியிலே வந்து எதிரிலே நான் 600 அடிக்குள்ளே உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன், அதுவும் நின்று எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன். இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இந்த நின்று எடுத்து கொடுக்குறேன், உட்காந்து எடுத்து கொடுக்குறேன், படுத்துக்கிட்டு எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம விவசாயிகள் வந்து ரொம்பவே மயங்கி போகிறாங்க. அதாவது இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஒரு சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்று எடுத்து கொடுத்துட்டு போவீங்களா அப்படின்றாங்க. அது இவங்களுடைய மனப்போக்கு எதை காட்டுதுன்னா, பொதுவாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற விவசாயிகள் தான் சொல்கிறேன், எல்லாருமே சொல்ல வரல. சிலர் வந்து அறியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது. அதாவது நின்று எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து நிற்காமல் போகிறாங்கன்னா அவங்களாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசில் பதிவாகி போயிருக்கு. அதனால தான் அவங்க நின்று எடுத்து கொடுத்தா இவங்கள வச்சு நம்பி ஓட்டலான்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுங்க. நின்று எடுத்து கொடுத்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இதே இடத்துல வந்து படுத்துக்கிட்டே எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து முறை கிடையாது. ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறோன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணி வரணும். அப்போது நாம் ஏன் ஒருத்தர் டிவைனரை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாம் தண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னா, சரியான ஆலோசனை கொடுத்து அந்த பாயிண்ட்டை ஓட்டணுன்றதுக்காக தான். அப்படி ஒரு ஆலோசனையை வந்து நாம் நேரில் வந்து கொடுக்கலாம், வெளியிலிருந்து கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கப்படுறவர் எந்த அளவுக்கு அனுபவசாலிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் தான் இன்றைக்கி நாட்டில் வந்து ஏகப்பட்ட போர்வெல் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கூடுதலாக வந்து சில விஷயங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நீரோட்டம் பார்க்குறதுல வந்து 2 முறைகள் தான் உள்ளது. ஒன்று பாரம்பரிய முறை, இன்னொன்று அறிவியல் தொழில்நுட்பம். அப்படி பாரம்பரிய முறையில் பார்க்குறதுல வந்து என்னவெல்லாம் பொருட்கள் இருக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். தேங்காய், குச்சி, எல்ராடு, பெண்டலுன்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. அதே அறிவியல் தொழில்நுட்பம்னு பார்க்கும்போது அதில் பல கம்பெனிகள் பல மாடல்கள் அதில் உருவாக்கி வச்சுருக்குது. ஆனால் முறைன்னு பார்த்தோம்னா 2 முறை தான் நாம் வந்து நீரோட்டம் பார்க்குறது. மற்றபடி 3ஆவதாக ஒரு முறை வந்து கிடையவே கிடையாது. அப்படி யாராச்சும் ஒரு டிவைனர் நான் ஒரு புதிய மெத்தடு வச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது புதிய மெத்தடுனா அது என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்படி அந்த மெத்தடு வந்து சொல்லப்பட்டது அப்படின்னா அது வந்து சாத்தியமானு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய டிவைனர்ஸுகளில் நான் பார்த்துருக்குறேன். நான் ஒரு மெத்தடு வச்சுட்ருக்கிறேன், வேப்பாலையை பிடிச்சி கையில் பிடிச்சிக்கின்னு வச்சுருப்பேன், அது ஒரு மெத்தடு. முருங்கைக்கீரை இடுப்பில் வச்சுக்குவேன், அது ஒரு மெத்தடு. வேறு எதுனா தூக்கி எடுத்துன்னு வந்து சும்மாவே எனக்கு கரகம் ஆடுதுன்னு ஒரு மெத்தடு. இதெல்லாம் மெத்தடு கிடையாது. அதாவது விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் சின்ன பிள்ளைத்தனமாக கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ காலமாக இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நினச்சிருந்தா ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருக்கலாம், 10 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த பதிவு கொடுக்கறதுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். பெருசாக போகுது, 2 மணி நேரம் ஆகும் போலகுது நான் எல்லா அடையாளம் கொடுக்கறதுக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வாழ் வழியாக முன்கூட்டியே தெரிவிக்கிறேன். அதே புரிஞ்சுக்க. இப்படி பல மெத்தடுகளை வந்து சொல்லிக்கிட்டு தன்னுடைய தன்னிலையை வளர்த்துக்கிறதுக்கு சுயநல போக்காக வந்து ஒரு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதே நார்மலாக வந்து ஒரு விவசாயிகிட்ட சொல்லுவார், அதெல்லாம் தொழில் ரகசியம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தொழில் ரகசியம்? தொழில் ரகசியம் இருக்கட்டும், ஓகே, தவறு கிடையாது. ஆனால் அங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு ரகசியம்னு சொன்னால் எப்படி? அதாவது ஒரு தொழில் ரகசியம்னா என்ன? தொழில் ஏதாச்சும் ஒரு வழிமுறை இருக்கும், அது ரகசியம்தான். இந்த இடத்துல என்ன ரகசியம் இருக்குது? 2 முறையில் தான் நம்ம நீரோட்டம் பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் வந்து தவறான முறை. நான் தெளிவாக சொல்லுவேன், நல்லா யோசித்து பாருங்கள். 2 முறையில் தான் நீரோட்டம் பார்க்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து நான் ஒரு மெத்தடை வச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எல்லாருமே அதே போல் சொன்னால் என்ன ஆகும்? மாயையிலே இந்த நீரோட்ட கலை போகும். அதுக்காக நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பதிவுகளை வந்து வெளிப்படையாக கொடுத்துட்ருக்குறோம்.
நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் வந்து வெளிப்படையாக கொடுத்துருக்குறோம், எல்லாருமே நீரோட்டம் பார்க்கணும், எல்லாருமே தெளிவாக இருக்கணும்னு. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடுன்னுவாங்க. அப்போது அவங்கள மட்டும் அவங்க காட்டிக்கிறதுக்காக மெத்தடுன்றாங்க. அவங்கள மட்டும் அவங்க வளர்த்துக்கிறதுக்காக 4 பேரை வளர்க்கணும், 4 பேருக்கு சமமாக இருக்கணும் எல்லாமே. இதையெல்லாம் விட்டுட்டு இது போல் மெத்தடுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வீண் போகாதீங்க. யாராக இருந்தாலும் ஒரு மெத்தட் இருக்குன்னா அது என்ன மெத்தடு, அது சாத்தியமானு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு பல தடவை அதை செக் பண்ணுங்க. இல்லையா அதை யோசித்து செய்யலாமா செய்யக்கூடாதான்னு முடிவு பண்ணுங்க. கண்மூடித்தனமாக வந்து ஒரு மெத்தடுன்னு சொன்னால் நம்பாதீங்க. அதே போல் ஆன்லைனில் ஒருத்தர் நீரோட்டம் பார்க்குறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ஆன்லைனில் ஒருத்தர் நீரோட்டம் பார்க்குறாருன்னா எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும் அந்த பாயிண்ட்லன்றதை அவங்க சொல்லணும். ஒரு 4 மட்டம் இருக்குதுன்னா அந்த 4 மட்டமும் எத்தனை அடியில் கிடைக்குதுன்றதை அவர் சொல்லணும். அதில் 4 மட்டமே சொல்ல முடியலனாலும் ஒரு மட்டமாவது சொன்னால் மட்டும்தான் அவர் நீரோட்டம் பார்த்ததுக்கான உண்மையான அடையாளம். நல்லா யோசித்து பாருங்கள். நீரோட்டமே பார்க்காம ஒரு இடத்துல போர்வெல் போட்டால் தண்ணீர் வரும், வராமையும் போயிடுது. அதை நாம் பார்த்துருக்குறோம். அப்போது நீரோட்டம் பார்த்ததுக்கான அடையாளம் என்ன? நாம் எதுக்காக நீரோட்டம் பார்க்குறோம்? அதாவது ஃபெயிலர்ஸ் வந்து அதிகமாக ஆகாமல் சக்ஸஸோட ரேட் ஏற்றத்துக்கு தான் நம்ம வந்து ஒருத்தரை வச்சு நீரோட்டம் பார்க்குறோம். அப்படி நீரோட்டம் பார்க்குறதுல நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து அடிக்கணக்குகளை முன் வைங்க. அப்போ தான் வந்து சரியான முறை இருக்கும். எல்லோருமே ஆன்லைனில் பார்க்குறன்னு முடிவானால் தமிழ்நாட்டில் மொத்தமே மண்ணை முடிச்சிட வேண்டியது தான். நல்லா யோசித்து பார்த்துங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு உங்களால் முடிவுக்கு வர முடியும். யோசித்து பாருங்கள். ஒருத்தர் வந்து நேரில் பார்க்குறாரு, அவர் அடிக்கணக்கே கூட சொல்லலை, ஒரு பெரியவர் கூட வர்றாரு, ஒரு தோராயமாக இவ்வளோ போடுங்கன்றார், நல்லபடியாக தண்ணீர் வருது. அவங்களால அடிக்கணக்கு போட முடியலனா கூட நேரில் வந்தாங்கன்னா ஒரு மண் வளத்தை பார்ப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துருக்குதுன்னு ஏற்கனவே சம்பவங்களை தெரிஞ்சுக்குவாங்க. என்ன தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகாது. இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து செம்ம அழகாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அழகாக இருக்கிறாருன்னா அதை நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்க முடியும்? அவரை நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அவருடைய அழகு? அதுபோல தான் நம்மளுடைய மண்ணோட இந்த புரிதல் வந்து நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு போர்வெல் ஓடிட்டுருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபெயிலர்ஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது, குறிப்பிட்ட ஆழம் ஓட்டிட்டாங்க. அந்த இடத்துல நமக்கு அவங்கள வந்து சரியான ஆலோசனை கொடுக்கறதுக்கு அப்போ வந்து ஆன்லைனில் செக் பண்ணி நம்ம சொல்கிறது ஒரு நியாயமான முறை. இதெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே ஆன்லைனில் பார்க்குறதுக்கு கொடி தூக்குனா இந்த தமிழ் பூமி என்ன ஆகுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்க. அதனால் எந்த மெத்தடாக இருந்தாலும் நேரில் பார்க்குறவரே ஒரு மெத்தடுனா கூட எந்த மெத்தடாக இருந்தாலும் கேள்வி கேளுங்க, அது என்ன மெத்தட் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் வந்துடுச்சு, இதில் இருக்குமோ அதில் இருக்குமோ, இதை நம்பலாமோ எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஃப்ரெண்ட்ஸ். விவசாயிகளே நல்லா தெளிவாக இருங்க. என்னால் இயன்றதை இவ்வளோ தான் சொல்ல முடியும். இது என்னோடய கடமைங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துலையே யோசித்து பாருங்கள். நான் 2 மட்டம் சொன்னேன், 560 அடியில் இருக்கிறது எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கு கீழ் மட்டை கழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் இருந்தேன், நம்பிக்கையில். அதே போல் அந்த இடத்துல வெங்கிலிச்சான் உடைய ஆரம்பிக்குது. இவங்களை எப்படி நாம் திசை திருப்பி அந்த 950 அடி கிட்டத்தட்ட கூட்டின்னு போகிறோம். அதாவது நான் அடிக்கணக்கு போடும்போது 20ன்னு ஒரு ஷேக் அடிச்சிச்சு, இருந்தாலும் 40 இப்படி இந்த ஸ்டேஜில் இருக்கும் போல இருக்குது. சரி, இத்த 850லேருந்து 940, 50 வரைக்கும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இப்படி 2 சர வருணத்தில் ஒரு சரணமும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து யதார்த்தமாக கூட வந்ததாக வந்து யார் வேண்டாலும் நினச்சிட்டு போட்டோம். நம்மால் முடியும். நம்மை போல அடுத்தவர்கள் வந்து யூடியூப் பதிவுகளில் வந்து அடிக்கணக்குகளை எடுத்து சொல்லியிருக்கிறாங்களான்றதை நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் என்னையே நீங்கள் நீரோட்டம் பார்க்க கூப்பிடுங்கன்னு சொல்லாதீங்க. கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் நினப்புன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாருங்கள், தமிழ்நாட்டில் நிறைய போர்வெல் நடந்துகிட்ருக்குது. சேலம் மாவட்டம் நம்பர் 1 நடந்துகிட்ருக்குது. அத்தனை பேருக்குமா நான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ டிவைனர் எங்கெங்கேயோ பார்த்து போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள்லாம் கொடுக்குறேன். சிந்தித்து செயல்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போல் விவசாயிங்க தெளிவடைகிறதுக்கும் பயனடைகிறதுக்கும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.